ஐயோ, என்னாச்சு? எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது நம்மள மாதிரி ஏழைங்க வர ரெஸ்டாரண்ட் இல்ல, இங்க பணக்காரங்க தான் வருவாங்க. அபி, என்னோட சாரிய பாருங்க, கையில பிச்சை தட்டி இல்லாத பிச்சைக்காரி மாதிரி தெரியறேன். என்ன சொல்ற நீ? அபி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற பணக்காரங்கள பாருங்க, நமக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க. ட்ரஸ்ட் மீ, வா. அபி, இந்த ரெஸ்டாரண்ட் சிட்டிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட். இவ்வளவு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல நம்ம தண்ணி கூட குடிக்க முடியாது. கவலைப்படாத அனன்யா, இந்த நாளுக்காகத்தான் நான் ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருக்கேன். உன்னோட பர்த்டே அன்னைக்கு. அப்படியா? இந்த பணத்தை சம்பாதிக்க நீ ராத்திரி பகலா ஓடி இருக்க. இத ஒரே நாள்ல செலவு பண்ண நான் விடணுமா? தயவு செஞ்சு எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். நான் டேபிள் சூஸ் பண்ண போறேன், நீ பின்னாடியே வா. அபினவை தடுக்க அனன்யா அவசரமாக ஓடுகிறாள். அவசரத்தில் ஒரு பணக்காரன் மீது மோதிவிடுகிறாள். அவனது காஸ்ட்லியான சூட்டில் வைன் கொட்டி விடுகிறது. சாரி சாரி. டாம்! என்ன மன்னிச்சிடுங்க. நீ குருடா என்ன? இந்த முட்டாளை யார் இங்க உள்ள விட்டது? இந்த சூட்டோட விலை தெரியுமா உனக்கு? இந்த சூட் 20 லட்சம் ரூபாய். சாரி சார், ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. எனக்கு அது தெரியாது. என்ன? நான் உன்னை ஈஸியா போக விடுவேன்னு நினைச்சியா? சூட்டுக்கான பணத்தை கொடுத்துட்டு போ. இல்லைன்னா என்ன? இல்லைன்னா என்ன? ஓ வாவ், இவன் இன்னொரு பரதேசி மாதிரி இருக்கான். இந்த ரெஸ்டாரண்டோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒழுங்கா என் வைஃப் கிட்ட இப்பவே மன்னிப்பு கேளு. ப்ளீஸ். நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? கேளுங்க, மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து போயிடுவோம். இவரு சிங்கானியா இண்டஸ்ட்ரியோட ஓனர். உனக்கு புரியலையா? என் வைஃப் கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லன்னா என் வைஃப் கிட்ட மன்னிப்பு கேட்காத இந்த நாளை நீ எப்பவும் மறக்க மாட்ட. அந்த பணக்காரன் அபினவ் சொன்னதை கேட்டு கடும் கோபமடைகிறான். மொத்த ரெஸ்டாரண்டும் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. நான் இந்த சிட்டியோட மிக பெரிய வைர வியாபாரி. மக்கள் செல்வாக்கு, பணம், மினிஸ்டர்ஸ் எல்லாரும் என் பாக்கெட்ல இருக்காங்க. நான் நினைச்சா ஒரே சொடுக்குல நீங்க இருந்த இடம் தெரியாம அழிக்க முடியும். நான் ஒரு விரல சுடுக்குனா போதும், உன்னோட மொத்த பிசினஸும் தரமட்டமாயிடும். அந்த மனிதர் அபினவ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பே அபினவ் தன் போனை எடுத்து யாருக்கோ ஒரு மெசேஜ் அனுப்பினான். அடுத்த நொடியே அந்த பணக்காரனுக்கு ஒரு கால் வந்தது. அவன் அதிர்ச்சி அடைந்தான். வாட்? டாட், இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நீ எப்படி இத செஞ்ச? நீ யாரு? அபினவ் ஒரு ஏழை மருமகன். வேலைக்காரனைப் போல வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்தான். இன்று அவன் யாரையோ பார்க்க போக வேண்டியிருந்தது. ஆனால் அவன் மாமியார் ஷர்மிளா அவனுக்காக வேறு சில திட்டங்களை வைத்திருந்தாள். ஹலோ யூஸ்லெஸ் மாப்ள, இங்க வந்து என் காலை பிடிச்சு விடு, ரொம்ப வலிக்குது. அத்தை, நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும். போயிட்டு வந்து உங்க காலை பிடிச்சு விடுறேன். ஏன் நில்ல? இன்னைக்கு வரைக்கும் நீ எதுவும் சம்பாதிக்க துப்பில்ல. என் பொண்ணு சம்பாதிக்கிற காசுல தான் நீ வாழற. நீ யாரையும் முக்கியமா பார்க்க போகணுமா? அப்போது அபினவின் மனைவி அனன்யா அங்கே வருகிறாள். இங்க என்ன நடக்குது? காலையில என்ன இவ்வளவு சத்தம்? காலையில நான் சத்தம் போடல, உன் யூஸ்லெஸ் ஹஸ்பண்ட் தான் சத்தம் போட வைக்கிறான். உன் முட்டாள் தாத்தா தான் இவனை உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அது மட்டும் என் இஷ்டப்படி நடந்திருந்தா அப்பவே இவனை உதைச்சு வெளியில தள்ளி இருப்பேன். அபினவ், நீ எங்க வேணா போ, ஆனா முதல்ல இவங்க வேலைய முடிச்சிட்டு போ. இல்ல அனன்யா, ஐ எம் சாரி, நான் போயே ஆகணும். அவன் அங்கிருந்து கிளம்புகிறான். இதை பார்த்த ஷர்மிளாவின் கோபம் உச்சத்தை அடைகிறது. அபினவ் தன் மாமியாரின் கோபத்திலிருந்து எப்படி தன்னை காப்பாற்றப் போகிறான்? அபினவ் இன்று அவளின் கோபத்தால் பிரச்சனையில் சிக்கப் போகிறானா? சிறிது நேரம் கழித்து அபினவ் சென்னையின் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் சாஃபயரை அடைகிறான். ஆனால் அங்கேயும் அவனை யாரும் சரியாக வரவேற்கவில்லை.
பிச்சைக்காரா, உன் பாக்கெட்ல ஒரு பைசா கூட இல்ல. எதுக்கு இங்க வந்த? சாப்பிடவா? இங்க தண்ணி வாங்கவே உன் வீட்டை எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? இப்போ இங்க இருந்து கிளம்பு. அபினவின் செருப்புகள் தேய்ந்து போயிருந்தன. அவனது சட்டை கிழிந்திருந்தது. ஹோட்டல் செக்யூரிட்டி அவனை தடுத்து நிறுத்தி அவனது நிழல் கூட ஹோட்டல் மீது விழவிடவில்லை. நான் இந்த ஹோட்டல் ஓனர் மிஸ்டர் அக்ரமா மீட் பண்ண வந்திருக்கேன். என்ன சொன்ன? அக்ரம் சார் உன்னை பார்க்க விரும்புறாரா? எங்க அக்ரம் சார் உன் மாதிரி ஆளை வச்சு பாத்ரூம் கூட கிளீன் செய்ய மாட்டாரு. புரிஞ்சுதா? அக்ரம் சாரை பார்க்கணும்னு சொல்றேன். சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு. செக்யூரிட்டி கார்ட்ஸ் அபினவை தள்ளிவிடும்போது அபினவை தனது முன்னாள் காதலி வைபவி தனது புதிய காதலனுடன் வருகிறாள். Hey guards. இந்த பிச்சைக்காரங்களை இப்படி விரட்டக்கூடாது. பாவம், எத்தனை நாளா சாப்பிடாம இருக்கான்னு தெரியல. ஒன்னு பண்ணுங்க, ஹோட்டல்ல மிச்ச மீதி சாப்பாடு கண்டிப்பா இருக்கும். அதை இவனுக்கு கொடுங்க. இவன் ரொம்ப நாளா பசியில இருக்கான் போல. சில நாட்களுக்கு முன்புதான் வைபவி அபினவுடன் பழகிக் கொண்டிருந்தாள். ஆனால் இன்று அவள் அவனை எல்லோர் முன்னிலையிலும் ஒரு பிச்சைக்காரனை போல் நடத்துகிறாள். இந்த முட்டாள் உன் பாய் ஃப்ரெண்டா இருந்தான்னு என்னால நம்பவே முடியல. தேவேந்திராவுடைய இந்த வார்த்தையை கேட்டு அபினவின் கோபம் உச்சத்தை அடைந்தது. ஆனால் அவன் ஏதோ சொல்ல வருவதற்கு முன் ஒரு லக்ஸுரி கார் அங்கே வந்தது. அக்ரம் சார் வந்துட்டாரு. கார் கேட்டில் நின்றவுடன் அங்கிருந்த செக்யூரிட்டி அனைவரும் காரை நோக்கி ஓட ஆரம்பித்தனர். ஹோட்டல் உரிமையாளர் அக்ரம் அந்த காரிலிருந்து இறங்குகிறார். அக்ரமின் பார்வை அபினவை சுற்றி நின்ற கூட்டத்தின் மீது விழுகிறது. அக்ரம் தனது செக்யூரிட்டியிடம் ஹோட்டல் லாபியில் உள்ள கூட்டத்தை பற்றி கேட்கிறார். ஹோட்டல் லாபில ஏன் இவ்வளவு கூட்டம்? தெரியல சார், பிச்சைக்காரன் வந்திருக்கான். நீங்க பார்க்க வர சொன்னதா சொல்றான். என் ஹோட்டல்ல இப்படிப்பட்ட ஆளுங்களை விடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவனை தூக்கி வெளியே போடுங்க. ஓகே சார். God knows. அக்ரம் சொன்னவுடன் 4 செக்யூரிட்டிகள் உடனடியாக அபினவை நோக்கி சென்றனர். அவர்கள் அபினவை அக்ரம் நிற்கும் இடத்திற்கு முன்பே அழைத்துச் சென்றனர். அப்போது அக்ரமின் பார்வை அபினவ் கையில் அணிந்திருந்த மோதிரத்தின் மீது விழுந்தது. அதன் பிறகு நடந்தது அத்தனையும் பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அவனை விட்டுடுங்க. பட் சார், மோதிரத்தை பார்த்தவுடன் அக்ரம் செக்யூரிட்டியை தடுத்து நிறுத்தினார். டைகர், அங்கே கோடீஸ்வரர் அக்ரம் அபினவின் காலில் விழுகிறார். உங்களை என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க டைகர். சிட்டியின் மிகப்பெரிய தொழிலதிபர் ஏன் அபினவ் காலில் விழுந்தார்? அந்த மோதிரத்தின் ரகசியம் என்ன? அந்த ரகசியம் எல்லோருக்கும் வெளிப்படுமா? ஏன் அபினவ் அக்ரமுடனான இந்த சந்திப்பை யாரிடமும் சொல்லவில்லை? காலையில் அபினவ் அனன்யாவுக்கு டிஃபன் கொடுக்க அவள் அலுவலகத்திற்கு வந்தபோது மக்கள் அங்கும் இங்கும் அலைமோதிக் கொண்டிருப்பதை பார்த்தான். ஆனால் இன்னும் தன் ஹெட்போனுடன் இசை உலகிலேயே இருந்தான். இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் சமீபத்திய முக்கிய செய்தி. பிரேக்கிங் நியூஸ். இந்த டெண்டர் தான் சிங் இண்டஸ்ட்ரீஸின் தலையெழுத்தை மாற்றப் போகும் கடைசி நம்பிக்கை. அனன்யா மூழ்கவிருக்கும் தனது நிறுவனத்தின் படகை எப்படி கரை சேர்க்கப் போகிறார்? Guys, the situation doesn't look good. சிங் இண்டஸ்ட்ரீஸை மீட்டெடுக்க இதுதான் நம் கடைசி நம்பிக்கை. சிராக் அனன்யாவின் பிசினஸ் பார்ட்னர் மற்றும் நண்பரும் ஆவார். தாத்தா இறந்த பிறகு அனன்யா சிராகை தனது பிசினஸ் பார்ட்னராக நியமித்தார். அவன் அனன்யாவின் வாழ்க்கை துணையாக வர விரும்பினான். ஆனால் தாத்தா இறக்கும் முன் அனன்யாவை கட்டாயப்படுத்தி ஒரு சாதாரண டெலிவரி பாயான அபினவுக்கு திருமணம் செய்து வைத்தார். அனன்யா தனது சேரில் மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அப்போது அவளுக்கு அடுத்ததாக அமர்ந்திருந்த நிறுவனத்தின் சீஃப் ஃபைனான்சியல் ஆபீசர் மௌத்திக் கூறினார், அனன்யா, டெண்டர் கிடைக்காததால இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. The balance sheet also doesn't look good. இது கண்டினியூ ஆச்சுன்னா நாம திவாலாகிடுவோம். மௌதேக், you know very well தாத்தா இந்த நிறுவனத்தை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாருன்னு.
இதுல அவரோட பல வருஷ உழைப்பு, வியர்வை, கஷ்டம் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்ளோ சீக்கிரம் கம்பெனி திவாலாகிற நிலைமைக்கு எப்படி வரும்? அது சாத்தியமில்ல. ஏதாவது ஒரு வழி இருக்கணும். அனன்யா, உங்க தாத்தா இருந்தப்போ நம்ம கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான அசோசியேட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிராகோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நாங்க அவங்களோட டீல்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓ நவி சார், நாட் அகேன். இந்த நியூஸை பார்த்ததுக்கு பிறகு யாரும் நம்ம கூட டீல் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க. தட்ஸ் நாட் an ஆப்ஷன். மௌத்திக், லெட்ஸ் see your plan. தேசாய், ரவிகாந்த் அனன்யாவின் தாத்தாவின் பழைய விசுவாசமான நண்பர் மற்றும் அனன்யாவின் தாத்தாவுடன் சேர்ந்து இருவரும் சிங் இண்டஸ்ட்ரீஸை விரிவுபடுத்தினர். ஆனால் இப்போது அவர் பேருக்கு தான் நிறுவனத்தின் ஃபைனான்சியல் அட்வைசராக இருந்தார். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் லோபோ. சச் அ பிரைட் பியூட்டிஃபுல் மண்டே. எப்படி இருக்கீங்க? ஏன் ஆஃபீஸ் இன்னைக்கு டல்லா இருக்கு? நீ எப்பவும் வேலைக்கார மாதிரி வீட்டு வேலை தான் செய்வியா? கொஞ்ச நேரம் நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டியா? நீ எவ்வளவு பெரிய தொழிலதிபரின் மாப்பிள்ளை. பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும். எனக்கு தெரியாதது என்ன இருக்கு? பாரு, டெண்டர் இழப்பு சிங் இண்டஸ்ட்ரீஸை அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது. டெண்டர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சிங் இண்டஸ்ட்ரி வெண்டிலேட்டர் ஆதரவில் இருந்தது. ஆனால் டெண்டர் அஹூஜா கார்ப்பரேஷனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஹலோ மேம். எஸ் மேம். ஐ வில் bring the files in your cabin right now. மிஸ்ஸஸ் லோபோ, அனன்யா எங்க? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் அனன்யா கிட்ட போகணும். நான் அவளை இப்பவே பார்க்கணும். அனன்யா மேடம் எங்க? நீ இப்ப வீட்டுக்கு போ. எங்க போறீங்க? கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு. தேங்க்யூ மிஸ்ஸஸ் லோபோ. அபி, நோ. அனன்யா, நான் இன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனை பத்தி உங்ககிட்ட பேசணும். அனைவரும் அபினவ் இப்படி பேசுவதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அவன் சிங் குடும்பத்தின் பயனற்ற மாப்பிள்ளை என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அபினவ், கெட் அவுட். அனன்யா, என்னால உங்க கம்பெனியை கண்டிப்பா காப்பாத்த முடியும். எனக்கு 5 நிமிஷம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சால்வ் பண்றேன். அபினவ் பேசி முடிக்கும் போதே சிராக் தன்னுடைய சேரில் இருந்து எழுந்தான். இது கான்ஃபரன்ஸ் ரூம். கம்பெனி விஷயத்தை பேச உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அனன்யா, முதல்ல இந்த ஆளை கம்பெனில இருந்து தூக்கு. இவன் உள்ள வந்ததுல இருந்து கம்பெனிக்கு கெட்ட பேர் தான். அனன்யா, டேக் யுவர் ஓன் டெசிஷன்ஸ். சிராக் அபினவை கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வெளியே தள்ளினான். செக்யூரிட்டி, தாளை புடிச்சு வெளியே தள்ளுங்க. வெளியே இருந்தவர்கள் அபினவின் நிலையை பார்த்து பரிதாபப்படத் தொடங்கினர். லோபோ சிராகிடம் கேட்டுக்கொண்டார். Sir, I will take care of this matter. You can go inside for the meeting. சரி. நீங்க ஃபைல்ஸை கொண்டு வந்துட்டீங்களா? கொடுங்க. கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்த சிராக் திரும்பி கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள் சென்றான். Leave him. இவர் ஒண்ணு திருட இல்ல. இவர் உங்க அனன்யா மேடமோட ஹஸ்பண்ட், சிங் குடும்பத்தோட மாப்பிள்ளை. இதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா என்ன? தேங்க்யூ மிஸ்ஸஸ் லோபோ. எனக்கு உங்ககிட்ட கிடைக்கிற மரியாதை அனன்யா கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் கூட கிடைக்கிறது இல்ல. You idiot. Come with me right now. இப்போ நீ கீழ கம்பெனிய இந்த நெருக்கடியில இருந்து காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு இருந்தேல்ல, எப்படின்னு சொல்லு. எப்படின்னு இப்போதைக்கு எனக்கு தெரியல மிஸ்ஸஸ் லோபோ. முதல்ல சில இன்ஃபர்மேஷன் தேவை. அதை இல்லாம நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்? எனக்கு இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸோட டீடைல்ஸ் வேணும். ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட் வேணும். அப்பதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். அபி, இப்பதானே பார்த்த, இவ்ளோ நடந்த அப்புறம் கம்பெனில எந்த எம்ப்ளாயும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி நடக்கும்? ஒரு ஆள் இருக்கார், அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். யாரு? ரவிகாந்த் தேசாய் சார். அவர் அனன்யா தாத்தாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அது சரிதான். ஆனா இப்ப சிராக் எல்லாரையும் ஓரமா வேஸ்ட் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டானே. ரவிகாந்த் தேசாய் சார், அவரு அனன்யா தாத்தாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ரவிகாந்த் தேசாய் இஸ் a chain smoker. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் பிடிக்க வருவார். நீ இங்கேயே வெயிட் பண்ண. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ண. அவரை முழுசா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண. I am sure you can do it. ஓகே, இப்போ நான் போகணும். ஆல் தி பெஸ்ட். வணக்கம் மினிஸ்டர் சார், எப்படி இருக்கீங்க? அபினவ் சார், நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா என்னோட லக் தான். அட இல்லங்க, எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. ஒரு ஏழை டெலிவரி பாயான அபினவுக்கு மினிஸ்டரை எப்படி தெரியும்? மினிஸ்டர் ஏன் அபினவிடம் போனில் இவ்வளவு பணிவாக பேசுகிறார்? அபினவ் மினிஸ்டரிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்த போதுதான்
ரவிகாந்த் தேசாய் அதாவது ரவிகாந்த் அந்த இடத்திற்கு வருகிறார். ஆமா மினிஸ்டர் சார், ஃபாரின் டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க, எனக்கு திரும்ப கால் பண்ணுங்க. நான் இப்ப வச்சிடுறேன் சார். ஆமா ரவிகாந்த் சார், சிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் ஏகே பிரைவேட் லிமிடெட் கூட மெர்ஜ் ஆனா எப்படி இருக்கும்? ஏகே பிரைவேட் லிமிடெடா? அவங்க எல்லாம் எங்க ரொம்ப பழைய அசோசியேட்ஸ் ஆச்சே. ஆனா அபினவ், உனக்கு அவங்கள பத்தி எப்படி தெரியும்? அதற்கு பிறகு அபினவ் ரவிகாந்திடம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல, அதை கேட்டதும் அவருக்கு தலையை சுற்றியது போல் இருந்தது. அவர் தன் சிகரெட்டை மீண்டும் உள்ளே வைத்துவிட்டு அபினவை கான்ஃபரன்ஸ் ரூமிற்கு அழைத்துச் சென்றார். அடே பிச்சைக்காரா, நீ இன்னும் இங்க இருந்து போகலையா? பிஹேவ் யுவர் செல்ஃப். அனன்யா, நாம அபினவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஹி ஹஸ் an excellent பிளான். பிளானா? தெருவில் சுத்துறவங்ககிட்டயா? இங்க பாரு, உனக்கு வயசு எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமா இந்த கம்பெனியை நான் நடத்தின அனுபவம் இருக்கு. நாம அபினவ் சொல்றத கேட்கணும். அவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. எப்படி இப்படியெல்லாம் சொல்ல முடியும்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த பிரச்சனைகளுக்கு இடையில் அனன்யா ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு அவளுடைய தாத்தா சொன்ன விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. அனன்யா கண்ணு, அபினவ் உனக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை துணை. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கோ இல்ல சிங் இண்டஸ்ட்ரீஸுக்கோ எப்ப கஷ்டம் வந்தாலும் அபினவ் தான் உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவான். அங்கு நடந்து கொண்டிருந்த சண்டையை பார்த்து அனன்யா சத்தமாக கத்தினாள். சிராக், மறந்துடாத, இந்த கம்பெனி என்னோடது. எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கும் எனக்கு இங்க பவர் இருக்கு. Sit down. அபினவ், உட்காரு, காட்டு. சிராகை அனன்யா திட்டியதை பார்த்து அபினவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ரவிகாந்த் அபினவை தனக்கு அருகில் இருந்த சேரில் உட்கார வைத்தார். அதற்கு பிறகு அபினவ் தனக்கு முன் கிளாஸில் இருந்த தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்தான். அனன்யா, எனக்கு முதல்ல கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் டீடைல்ஸ் வேணும், ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட் வேணும், அப்புறம் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். அப்பதான் என்ன பண்ணான்னு யோசிக்க முடியும். திஸ் இஸ் டூ மச். நாம இப்படி யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம கம்பெனியோட டீடைல்ஸை கொடுக்க முடியாது. மௌத்திக், லேப்டாப் பாஸ் பண்ணுங்க. இன்னும் இந்த கழுத பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கியா? போதும், நிறுத்து. சிராக், why don't you mind your language? ஏன் அபினவ் என் புருஷன்னு மறந்துடுற? 2 வருடத்தில் முதல் முறையாக அனன்யா அபினவிற்காக சண்டை போடுவதை பார்த்தான். அனன்யா, எனக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நிறைய முறைகேடுகள் தெரியுது. நம்ம இன்வெஸ்டர்ஸ் வெளியே போனதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. அதுல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. ஏதோ உளறிட்டு இருக்க. இதெல்லாம் வெறும் வாயால சொல்றதுதான். கம்பெனியை எப்படி திவாலாகாம காப்பாத்துவ? டவுன் ஆயிட்டு இருக்கிற ஷேர் வேல்யூஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ அபினவ்? அனன்யா, நாம கம்பெனியோட ஷேர்ஸை பைபேக் பண்ணணும். பிரில்லியன்ட் ஐடியா. என்ன அபினவ், இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம்னு நினைச்சியா? அபினவ், நம்ம கிட்ட ஃபண்ட்ஸ் எங்க இருக்கு? Yeah, right, okay. Let me make a call. அதற்கு பிறகு அவன் போனில் சொன்ன விஷயத்தை கேட்டு அனன்யா உட்பட அனைவருக்கும் தலையை சுற்றுவது போல் இருந்தது. சிராக் மற்றும் மௌத்திக்கின் கண்கள் அசையாமல் அபினவியே பார்த்து கொண்டிருந்தன. எஸ் மிஸ்டர் அக்ரம், நான் சொல்றது நல்லா கேளுங்க. ஏகே பிரைவேட் லிமிடெட் அக்கவுண்ட்ல இருந்து சிங் இண்டஸ்ட்ரீஸ் அக்கவுண்ட்டுக்கு இப்போவே 500 crores டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. 2வது விஷயம், ஏகே பிரைவேட் லிமிடெட் அப்புறம் சிங் இண்டஸ்ட்ரீஸ் மர்ஜரை இப்போவே பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுங்க. ஆமா, அஹூஜா கார்பரேஷன்ஸ் இருக்கிற எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடுங்க, சீக்கிரம். ரவிகாந்த் அபினவ் பேசியதை கேட்டு புன்னகைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அனன்யா அபினவின் பேச்சை கேட்டு ஆச்சரியத்தில் உறைந்தாள். வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும் கணவன் இவ்வளவு பெரிய கம்பெனி ஓனரிடம் பேசி சிங் இண்டஸ்ட்ரீஸ் மர்ஜரை எவ்வாறு முடித்தான் என்று நம்ப முடியாமல் திளைத்தாள். அபினவ், நீ யாரு?
சிரித்துக்கொண்டே அபினவ் அனன்யாவை பார்த்தான். ஆனால் எந்த பதிலும் சொல்லவில்லை. அபினவ் கத்திக்கொண்டே திடீரென்று தூக்கத்திலிருந்து எழுந்துவிட்டான். வியர்வையில் நனைந்தபடி அபினவ் தனது படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து ஆழமாக சுவாசிக்கத் தொடங்கினான். கடந்த 18 ஆண்டுகளாக இந்த கனவு அபினவை தொந்தரவு செய்து வந்தது. அபினவ் முதலில் தனது விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை பார்த்தான். பின்னர் குளியலறை நோக்கி சென்றான். 18 வயதில் அவன் தனது செலவுகளை தானே ஏற்கத் தொடங்கினான். அவனது வாழ்க்கையில் ஒரே ஒரு மகிழ்ச்சிதான் இருந்தது. அவனது காதலி வைபவி. வைபவியை பார்க்கும்போதெல்லாம் அவன் தனது துக்கங்களை எல்லாம் மறந்து விடுவான். இன்று வைபவியின் பிறந்த நாள் என்பதால் அபினவ் அவளை விரைவில் சந்திக்க விரும்பினான். அங்கிள், இந்த கேக் எவ்வளோ? 600 ரூபாய். இந்த பேஸ்ட்ரி ஒன்று 60 ரூபாய். ஒன்று கொடுங்க. சிறிது நேரம் கழித்து அவன் வைபவியின் வீட்டிற்கு வெளியே வந்தபோது அங்கே நிறைய வண்ணமயமான விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதையும் சத்தமான இசை ஒலிப்பதையும் கண்டான். வைபவி, இதெல்லாம் என்ன? இவன் யார் வைபவி? தெரியலையா? இவன் டெலிவரி பாய். ஆனா நம்ம ஏற்கனவே கேக் ஆர்டர் பண்ணிட்டோமே, அப்புறம் எதுக்கு இந்த பேஸ்ட்ரி ஆர்டர் பண்ணின? ஓ, ஞாபகம் வந்துருச்சு. இவன் தானே நீ டேட்டிங் பண்ண டெலிவரி பாய்? ஓ கமான் வைபவி, நீ இவ்ளோ சீப்பா நடந்துக்குவன்னு நான் நினைக்கவே இல்ல. பேப், ஹாப்பி பர்த்டே பேப். தேவேந்திரனை அபினவுக்கு நன்றாக தெரியும். அவன் ஒரு பெரிய பணக்காரரின் மகன். எப்போதும் வைபவியை சுற்றியே வட்டமிட்டுக் கொண்டிருப்பான். தேவேன் அங்கே இருப்பதைக் கண்டதும் அபினவின் மனம் வேதனைப்பட்டது. தேவேனின் கையில் ஒரு பெரிய பரிசு இருந்தது. அதற்கு முன் அபினவின் கையில் இருந்த சிறிய பேஸ்ட்ரி பை ஒன்றுமில்லை என்பது போல் தோன்றியது. நான் உன்னை பிரேக்கப் பண்றேன். வாட்? வேற என்ன? அந்த பொண்ணு எவ்வளவு நாளைக்கு இப்படி உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கூட பாதி பேஸ்ட்ரியை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா? நீ செஞ்சது சரியில்லை வைபவி என்று சொல்லிவிட்டு அபினவ் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அவனது கண்களில் கண்ணீர் பெருகியது. அவனது இதயம் நொறுங்கி போயிருந்தது. ஒவ்வொரு முறை குடிக்கும் போதும் தேவேந்திரன் வைபவியின் கன்னங்களை முத்தமிடும் காட்சி அவன் கண்களுக்கு முன் வந்து போனது. இதற்கிடையில் அபினவ் சாலையில் மயங்கி கிடந்தபோது சன்னி சிங் தனது காரில் ஆத்திரத்துடன் அமர்ந்திருந்தான். சன்னி சிங்கின் சகோதரி அனன்யா அவனுக்கு பெரும் இடையூறாக மாறிவிட்டாள். சன்னி தனது தாத்தா ஹர்தேவ் பால் சிங்கின் நன்மதிப்பை பெறவும் அனன்யாவை தனது வழியிலிருந்து அகற்றவும் எதையும் செய்வான். இன்று அவன் தனது சகோதரிக்கு பாடம் புகட்ட தனது ஆட்களுடன் காரில் புறப்பட்டான். சன்னியின் ஆட்கள் அபினவை தூக்கி நேராக அறை எண் 409 நுழைந்தனர். அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவனை பெட்ல படுக்க வை. அவன் ட்ரெஸ்ஸை கழட்டு என்று அவன் அவர்களிடம் மிக மெதுவாக சொன்னான். அங்கே சன்னியின் சகோதரி அனன்யா ஏற்கனவே உறங்கிக் கொண்டிருந்தாள். காலையில் அபினவ் புரண்டு படுத்தபோது அவனது கை ஒரு மென்மையான கையுடன் மோதியது. அபினவ் விழித்தெழுந்து பார்த்தான். அவன் ஒரு அந்நிய பெண்ணின் அருகில் படுத்திருந்தான். யார் நீ? என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ண? சீ, உன்னை என் தங்கச்சின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. உன் மேல எனக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்தது. நான் தாத்தா கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். ஆனா அவர் ஒவ்வொரு தடவையும் என் அனன்யா அப்படி செய்ய மாட்டான்னு சொன்னாரு. ஆனா உங்க அனன்யா இப்படி செஞ்சுட்டான். கொஞ்ச நேரத்துல தாத்தாவுக்கு தன்னோட பேத்தி என்ன செஞ்சிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சிடும். இந்த லைவ் டெலிகாஸ்ட் காமிக்க நான் அவரை இங்க வர சொல்லியிருக்கேன். அண்ணா, எனக்கு தெரியாது. என்ன நம்புங்க. என்ன நடந்தது? இது எப்படி நடந்தது? இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு நடுவில் எதுவும் நடக்கல. அபினவ் விளக்கம் கொடுப்பதற்கு முன் சன்னியின் தாத்தா ஹர்தேவ் பால் சிங் அறைக்கு வந்துவிட்டார்.
அவர்களது உடை அவர்கள் மிக வசதியான மனிதர்கள் என்பதை உணர்த்தியது. அனன்யாவை இந்த நிலையில் கண்டதும் அவரது கண்கள் கோபத்தால் சிவந்து போயின. உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல அனன்யா. தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. உனக்கு நம்ம ரூல்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும், ஆனாலும் நீ அதை எல்லாத்தையும் மீறிட்ட. இல்ல தாத்தா, இல்ல. அப்புறம் அபினவின் பார்வை ஹர்தேவின் மீது பட்டபோது அவன் தனது கண்களுக்கு முன்னால் மரணத்தை கண்டது போல் உணர்ந்தான். நீ ஏன் பேத்திக்கு என்ன செஞ்சு வச்சிருக்க? இன்னைக்கிலிருந்து எங்க குடும்ப சட்டப்படி நீ சிங் குடும்பத்தோட மருமக. என்ன? ஆனா எங்களுக்கு நடுவுல எதுவுமே நடக்கலையே. தாத்தா, எதுவுமே நடக்கல. அப்படியா? எதுவும் நடக்கலையா? அப்போ இதெல்லாம் என்ன? அபினவ் எதையும் புரிந்து கொள்வதற்கு முன் ஹர்தேவின் ஆட்கள் அவனை தாக்கத் தொடங்கினர். ஹர்தேவின் வயதை கருதி அபினவ் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். அனன்யா, இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு. அவனும் சாயங்காலம் அக்ரமோட பார்ட்டிக்கு ரெடி ஆகட்டும். அப்புறம் அக்ரமோட பார்ட்டில இவன் உன் கூட கண்டிப்பா இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் என் வாழ்க்கையை அழிச்ச? ஏன்? இந்த கேள்விக்கு அபினவிடம் எந்த பதிலும் இல்லை. அபினவ் பிறகு மாலை அக்ரமின் பார்ட்டிக்காக தயாராக ஆரம்பித்தான். அவன் ஹர்தேவ் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். ஹர்தேவையும் அவனது ஆட்களையும் கண்டு அவனுக்கு பயமில்லை. ஆனால் அனன்யா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளில் இருந்ததால் தன்னால் அவளுக்கு மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்த அவன் விரும்பவில்லை. அபினவிடம் ஒரு பிளேசர் மட்டுமே இருந்தது. அதுவும் அவனது தந்தையுடையது. அது கிழிந்து சில இடங்களில் நூலிழந்து இருந்தது. ஆனால் அபினவ் அதை அணியும் போது அதன் அழகு பிளேசரின் அனைத்து குறைபாடுகளையும் மறைத்தது. அபினவின் யூகம் சரிதான். அனன்யாவின் வீடு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அவள் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த பெண். அனன்யாவின் செருப்பு அபினவ் ஒரு மாதம் சம்பாதிக்கும் பணத்தை விட அதிகம். அபினவை அனன்யா எவ்வளவு வெறுக்கிறார் என்பது அவனது கண்களில் தெரிந்தது. விருந்தில் அப்படிப்பட்ட முக்கிய நபர்களுக்கு மத்தியில் செல்வதற்கு அபினவும் பதட்டமாக இருந்தான். அந்த பதட்டத்தில் அவன் தன் தந்தையின் மோதிரத்தை விரலில் சுழற்றத் தொடங்கியது கூட அவனுக்கு தெரியவில்லை. இந்த மோதிரத்தை கழட்டுங்க. பார்க்க அசிங்கமா இருக்கு. சாரி, ஆனா இந்த மோதிரம் தான் எனக்கு எல்லாமே. அக்ரமின் வீடு ஒரு கோட்டையைப் போல இருந்தது. அதை சுற்றிலும் துப்பாக்கிகளை ஏந்திய பவுன்சர்கள் இருந்தனர். அனன்யாவும் அபினவும் நுழைந்தவுடன் அவனது பார்வை தேவேந்திரன் மேல் விழுந்தது. நீங்க என்ன பண்ற பாஸ்? அவர் என் கணவர். அனன்யா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த தெருவுல சுத்துறவனுக்கிட்ட என்ன இருக்குன்னு அவனை போய் கல்யாணம் பண்ணிருக்க? உன் நாக்கு அடக்கு. அமைதியா இல்லனா என்ன பண்ணுவ? சொல்லு, நீ என்ன பண்ணுவ? தேவேந்திரனும் ஆத்திரமடைந்தான். அபினவ் அவன் மீது கையோங்க போகும்போது அவர்களின் சண்டையை பார்த்து விருந்து ஏற்பாட்டாளர் அக்ரம் அங்கே வந்தார். இங்க என்ன நடக்குது? அக்ரம் சார், இவனை பாருங்க. இவன் ஒரு கிரிமினல். பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாமலே வந்துட்டான். இங்க வா. நீ யாரு? இப்படி இங்க வந்த? ஆக்சுவலி அவர் என்னோட ஹஸ்பண்ட். அக்ரம் அனன்யாவை நம்பவில்லை. உன்னை இந்த பார்ட்டிக்கு யாரும் இன்வைட் பண்ணல. அதனால நான் போலீஸ் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து வெளியில போயிரு. தேங்க்யூ அக்ரம் சார். அனன்யா, நீயும் இந்த பிச்சைக்காரங்கிட்ட இருந்து தள்ளியே இரு. நில்லு. அக்ரம் அபினன் மேல் நோக்கி ஓடி அவனது மோதிரத்தை பார்க்க தொடங்கினார். நான் உங்ககிட்ட தனியா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்கிட்டியா? வாங்க. அக்ரம் அபினவின் கையை பிடித்துக்கொண்டு அவனை உள்ளே அழைத்து செல்ல ஆரம்பித்தான்.
அனன்யா, தேவேந்திரன், சன்னி மற்றும் விருந்திலிருந்த மற்றவர்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். சிறிது நேரம் கழித்து அவர்கள் அக்ரமின் அறைக்கு வந்தவுடன் அக்ரம் கதவை மூடிவிட்டு அபினவின் அருகில் வந்து சொன்னார். உங்க மோதிரத்தை பார்க்கலாமா? எதுக்கு? பயப்படாதீங்க, நான் அதை கேட்க போறதில்ல. அது சும்மா பார்க்கணும், அவ்வளோதான். ப்ளீஸ். டைகர், டைகர்! அக்ரமின் வாயிலிருக்கு இந்த வார்த்தையை கேட்டதும் அபினவ் ஆச்சரியத்தில் உறைந்தான். தன் தந்தையை பிரிவதற்கு முன் அபினவிடம் சொன்ன கடைசி வார்த்தைகள் அவனுக்கு திடீரென நினைவுக்கு வந்தன. ரன் டைகர், ரன் டைகர், ரன்! ஆனால் அபினவ் அதிர்ச்சி அடைந்தான். அக்ரமிற்கு இவையெல்லாம் எப்படி தெரியும் என்று அவனுக்கு புரியவில்லை. கடைசியா உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் டைகர். டைகர்? ஆமா, கடந்த 18 வருஷமா உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் எங்க டைகர், எங்களோட ஆயிரக்கணக்கான கோடி சாம்ராஜ்யத்தோட வாரிசு. நாங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆரம்பிச்சோம். நானும், உங்க அப்பா சஞ்சய் கார்வாலும், அப்புறம் ராணா அக்னிஹோத்ரி. அங்க பாருங்க. இவ்வளவு சொல்லிவிட்டு அக்ரம் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு படத்தை காட்டினான். அதில் சஞ்சய், அக்ரம் மற்றும் ராணா அனைவரும் இருந்தனர். ராணாவை பார்த்ததும் அபினவ் அதிர்ச்சி அடைந்தான். அவன் ஒவ்வொரு காலையிலும் கண் விழிக்கும் போது கண்ட கனவு மீண்டும் அவன் கண்முன் வந்தது. அன்று இரவு அபினவின் தந்தையை சுட்டவன் ராணா. அபினவின் வாழ்க்கை ஒரே இரவில் தலைகீழாக மாறியிருந்தது. தனக்கு என்ன நடந்தது என்று அவனால் இன்னும் நம்ப முடியவில்லை. அவன் கையில் தன் தந்தையின் படம் இருந்தது. ஆனால் அந்த புகைப்படத்தில் ராணா அவனை கோபமான கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தன் தந்தையின் மரணத்திற்கு இப்போதே பழிவாங்கி விடுவான். கேட்க மறந்துட்டேன். இத்தனை வருஷமா எங்க போனீங்க? எங்க இருந்தீங்க? அப்பா போனதுக்கு அப்புறம் நான் ஒரு அனாதை இல்லத்துல வளர்ந்தேன். பல வருஷத்துக்கு அப்புறம் அங்கே இருந்து கிளம்பி என் படிப்புக்காக பணம் சேர்க்க வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா அந்த டைம்ல நீங்கெல்லாம் ஏன் என்ன தேடல? டைகர், நான் உங்களை தேட முயற்சி பண்ணலான்னு இல்லை. நான் உங்ககிட்ட சொன்னது போல உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் மாஃபியா உலகத்துல ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. நாங்க அதையும் உங்களை தேடுற வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆனா நாளாக ஆக உங்க முகமும் மாறி போச்சு. அதனால உங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ உங்களை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மாண்டியும் மற்றவங்களும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மாண்டி பெயரை கேட்டதும் அபினவுக்கு கோபம் வந்தது. மாண்டி ஒரு துரோகியின் மகன். அபினவ் அந்த துரோகியின் மகனை சந்திக்கவோ பேசவோ விரும்பவில்லை. ஆனா அப்பா இந்த மாஃபியா குரூப் பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். நீங்க அப்போ சின்ன பையன். ஒருவேளை அதனால தான் சஞ்சய் உங்களை இதெல்லாம் விட்டு தள்ளி வச்சிருந்திருப்பாரு. ஆனா என்னை நம்புங்க, நான் உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ உங்களை கண்டுபிடிச்சாச்சு. தி மாஃபியா கிங் திரும்பவும் உயிர் பெறும். சியர்ஸ்! அபினவின் மனதில் மீண்டும் அந்த பதவி உயர்வு பெருமா போன்ற பல கேள்விகள் எழுந்தன. ராணாவின் ரகசியம் அக்ரமிற்கும் மற்றவர்களுக்கும் ஏன் தெரியவில்லை? ஒரு துரோகியின் மகன் ஏன் அபினவின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அபினவ் தனக்குத்தானே பதில் சொல்வதற்கு முன் அக்ரம் அபினவிடம் வந்து 50 கோடி ரூபாய் காசோலையை கொடுத்தான். இதோ இதை வச்சுக்கோங்க. டைகர் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இது உங்களுக்கு தேவைப்படும். அபினவ் அக்ரமின் கையில் இருந்த காசோலையை வாங்கி பார்த்தான். அவன் வாழ்க்கை தலைகீழாக மாறியிருந்தது. ஆனால் இன்னும் பல கேள்விகளுக்கு அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. இன்னொரு விஷயம், இப்போதைக்கு உங்களோட உண்மையான அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது. சோ இப்ப வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க, சரியா? அபினவ் சம்மதித்து தலையிசைத்தான். இருவரும் அறையை விட்டு வெளியே வந்தனர். இதற்கிடையில் அனன்யா அபினவும் அக்ரமும் இருந்த அறையின் கதவை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். இருவருக்கும் இடையில் என்ன நடக்கிறது? அபினவ் வெளியே வர ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறான் என்பதை அறிய அவள் ஆவலுடன் இருந்தாள்.
அபினவ் இன்னைக்கு அந்த மோசமான மெடிசினை தான் டேஸ்ட் பண்ண போறான் போல. ரொம்ப சோகமா இருக்குல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பாவப்பட்டவன் என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடியே செத்து போயிடுவான். இதை கேட்டதும் அனன்யா அதிர்ச்சி அடைந்தாள். யாரையாவது கொல்வது அக்ரமிற்கு பெரிய விஷயம் அல்ல என்று அவளுக்கு தெரியும். அக்ரம் சார் இவனை மாதிரி சாக்கடையிலிகளை சும்மா விட மாட்டார், தொடச்சி எடுப்பாரு. பாரு, இவனும் உயிரோட இருக்க மாட்டான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சாகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழி உண்மையாகும். இதை கேட்டு அனன்யாவுக்கு வருத்தமாக இருந்தது. அடுத்தவர் மரணத்தில் எப்படி யாராவது மகிழ்ச்சி அடைய முடியும்? ப்ளீஸ், அட்லீஸ்ட் அவரை பத்தி இந்த மாதிரி பேசாதீங்க. அப்புறம் என்ன மாதிரி பேசணும்? அவனோட லட்சணம் அந்த மாதிரி இருந்தா அதுக்கேத்த மாதிரி தானே பேசுவாங்க. தேவன், அவ சொல்றதும் சரிதான், நீ சொன்னதும் கரெக்ட் தான். நாம அவரை பத்தி அப்படி பேசக்கூடாது. எப்பவுமே என் தாத்தா செத்து போனவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஐயோ கடவுளே. அனன்யா எதையாவது சொல்வதற்குள் அக்ரம் அபினவுடன் வெளியே வந்தார். அபினவின் உடலில் ஒரு சிறிய கீறல் கூட இல்லை. தேவேனும் சன்னியும் அதை பார்த்ததும் அதிர்ச்சியில் வாயடைத்து போய் நின்றனர். அவனை பார்த்தா அக்ரம் சார் அவனை தொட்ட மாதிரி கூட தெரியலையே. எப்படியோ அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள இருந்தப்பவே அவன் மூக்கு உடைஞ்சிருக்கணுமே. ஆனா அவன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்த விரும்புறேன். இவர்தான் அபினவ், என் பழைய டிரைவரோட பையன். இவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அக்ரம் அபினவை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தியதும் தேவேனும் சன்னியும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் அனன்யா அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள். என்ஜாய் த பார்ட்டி ப்ளீஸ். இதையடுத்து அக்ரம் அபினவை தனியாக விட்டுவிட்டு மற்றவர்களை சந்திக்கச் சென்றார். தேவேனும் சன்னியும் ஏன் அக்ரம் அபினவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. சன்னி மற்றும் தேவேன் அவனை பற்றி என்ன நினைத்தார்கள் என்பதை அபினவ் பொருட்படுத்தவில்லை. அன்று இரவுதான் தான் கண்ட தந்தையின் முகம் மட்டுமே அவன் கண்முன் வந்து சென்றது. ராணா சஞ்சயை சுட்ட இரவு அவனுக்கு நினைவிருந்தது. அபினவுக்கு ராணா தன்னை சுட்டதும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தான் என்பதும் நினைவிருந்தது. நீ உன் சொந்த காலில் நடந்து வெளியே வர முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படியா? என்னை பத்தி அவ்வளோ கவலையா உனக்கு? ஓ ப்ளீஸ், எனக்கு கவலையே இல்லை. ஆனா நீ உன்னை பத்தி கவலைப்படு. நீ உயிரோட இருக்கணும்னா கொஞ்சம் கவனமாயிரு. அக்ரம் சார் உன்கிட்ட என்ன சொன்னாரு சொல்லு. தேவை மாதிரி ஒரு கழுதை உன்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாதன்னு சொன்னார். உன்னனா? தேவன் அவனை திட்டினான். ஆனால் அபினவ் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அந்த நேரத்தில் அவன் மனதில் பல முக்கியமான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இதற்கு பிறகு விருந்தின் மீதமுள்ள நேரம் அனன்யா அபினவுடன் எதுவும் பேசவில்லை. என் வீடு பக்கத்துல இருக்கு, நாம அங்க போலாம். நான் உன்னோட உன் வீட்டுக்கு வருவேன்னு நீ எப்படி நினைச்ச? உன் நிலைமை இப்படி இருக்கு, அப்போ உன் வீடு எப்படி இருக்கும்? நீ என் மனைவி, என் கூட வாழலன்னா யார் கூட வாழ்வ? இங்க பாரு, இந்த மாதிரி மட்டமான லாஜிக் உன் பாக்கெட்ல வச்சுக்கோ. முதல்ல நீ எப்படி என் பெட்ல வந்தேன்னு சொல்லு. நானும் உன்னை அதே கேள்விதான் கேட்கணும். நல்ல பாயிண்ட். ஆனா நான் உன் வீட்டுக்கு வந்து வாழ மாட்டேன். நான் என் வீட்டுக்கு போறேன், ஓகேவா? அப்புறம் ஃபியூச்சர்ல அது கம்பல்சரா இருந்தா நான் உன் வீட்டுல தங்க மாட்டேன். நீ என் வீட்டுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி வந்து வாழ்வ, புரியுதா? அபினவ் முதலில் அவளை பார்த்தான். பிறகு தன் விரலில் இருந்த மோதிரத்தை பார்த்தான். அந்த மோதிரம் இன்று இல்லை என்றால் அவனுக்கு என்ன நடந்திருக்கும் என்று யாருக்கு தெரியும்? மறுநாள் காலை அபினவின் அலாரம் ஒலித்த போது அவன் அதே கனவை மீண்டும் கண்டு கொண்டிருந்தான். அலாரம் சத்தத்தை கேட்டு அவன் திடுக்கிட்டு எழுந்து தன் படுக்கையில் அமர்ந்தான். எழுந்ததும் இத்தனை வருடங்களுக்கு பிறகு தன் தந்தையின் நிறுவனத்தை உயிருடன் வைத்திருந்ததற்காக அவன் முதலில் அக்ரமுக்கு மனதார நன்றி கூறினான். அபினவ் படுக்கையிலிருந்து எழுந்து வேலைக்கு தயாராக ஆரம்பித்தான். அக்ரமின் கூற்றுப்படி அவனது டெலிவரி பாய் வேலை அவனது அடையாளத்தை மறைக்க மிகவும் உதவியாக இருக்கும். அபினவ் அக்ரம் கொடுத்த செக்கை தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பினான். 1 மணி நேரம் கழித்து அவன் தன் பைக்கில் அலுவலகத்திற்கு வந்து காரிடாரில் நடந்து செல்லும்போது பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஏய், டெலிவரி பாய்! அது ஹரிஷ், அவனது சக ஊழியன்.
அவன் அலுவலகத்தில் வேலை செய்யாமல் அபினவை கேலி செய்ய பணம் பெற்றான். என்ன ஏதாவது வேணுமா? எனக்கு லேட் ஆகுது. ஏய், நீ மீட்டிங் போறியா? பாஸ் உன்னை கூப்பிடுறாரு. அப்புறம் பிரதர், நேத்து யாருக்கும் சொல்லாம எங்க போன? உங்க அப்பா கல்யாண ஊர்வலத்துக்கு போனியா என்ன? இதை கேட்டதும் அபினவின் நரம்புகள் கோபத்தால் வெடித்துவிடும் போலிருந்தது. ஒரே அடியில் ஹரிஷின் அனைத்து பற்களையும் அவனால் உடைத்திருக்க முடியும். ஆனால் அவன் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு பதில் சொல்லாமல் தன் பாஸின் கேபினுக்கு சென்றான். குட் மார்னிங் சார். இந்த காலையில குட்டா இருக்கிறது என்ன? இந்த கேள்விக்கு அபினவிடம் பதிலில்லை. அதனால் அவர் பாஸ் தொடர்ந்தார். நேத்து யார்கிட்டயும் சொல்லாம எங்க கிளம்பி போன? இதற்கும் அபினவிடம் பதிலில்லை. அவன் தன் பாஸ் இடம் ஒரு சாக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் அபினவ் பொய் சொல்ல விரும்பவில்லை. நேத்து அவ்வளோ டெலிவரி இருந்துச்சு, ஒன்னால எங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆச்சுன்னு தெரியுமா? ஆனா சார், எனக்கு மாசத்துக்கு ஒரு கேஷுவல் லீவ் இருக்கு. ஒன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா இங்க வந்து சண்டை போடுற இந்த கம்பெனி உன் அப்பாவோடதா? இதை கேட்டதும் அபினவுக்கு கோபம் தலைக்கேறியது. அவன் கோபத்தால் தன் கைமுஷ்டியை மடக்கி தன் பாஸை முறைத்தான். என்ன முறைக்கிற? உன் சாமானங்களை எடுத்துட்டு இது கிளம்பு. யூ ஆர் ஃபயர்ட். இதை கேட்டதும் அபினவ் அதிர்ச்சி அடையவில்லை. உண்மையில் இது போன்ற ஒன்று தனக்கு விரைவில் நடக்கும் என்று அவனுக்கு தெரியும். அவன் பாஸும் தேவேனுக்கும் ஒருவரை ஒருவர் நன்கு தெரியும். நேற்று விருந்தில் தேவேன் அபினவுக்கு பதிலளித்த விதம், தேவன் மாதிரி ஒரு கழுதை உங்ககிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாதன்னு அவர் என்கிட்ட சொன்னார். இது இன்னைக்கு நடக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் என்பதை அபினவ் புரிந்து கொண்டான். ஓகே, பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன். நான் வேலை பார்த்த முழு மாச சேலரியா கொடுங்க. சேலரி? நீ பண்ண நஷ்டத்துக்கு உன் சம்பளத்துல ஈடு கட்டுறதுனா நீ இன்னும் பாக்கெட்லேருந்து 10,000 ரூபாய் எனக்கு தரணும். நான் உன்னை கேட்கலன்னு சந்தோஷப்படு. அதனால அமைதியா இங்கேருந்து கிளம்பு. என்ன சொல்றீங்க சார்? ஒரே நாள் எப்படி 25,000 ரூபாய் நஷ்டமாச்சு? எனக்கு என் சேலரி கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். என் சேலரியை கொடுங்க. சேலரி? இங்க பாரு, இப்பவே உனக்கு உன்னோட சேலரியை கொடுக்குறேன். அவன் பாஸ் இதை சொல்லி மேஜையில் இருந்த மணியை அடித்தான். அடுத்த கணம் அறைக்கதவு திறந்து 4 பவுன்சர்கள் உள்ளே நுழைந்தனர். இந்த ரவுடியை தூக்கி வெளியே போடுங்க. பாஸ் இதை சொன்னதும் அவர்கள் 4வரும் அபினவை தாக்க விரைந்தனர். ஆனால் அவர்களில் யாரும் அபினவை தாக்குவதற்கு முன் அபினவ் அவர்களை கீழே தள்ளிவிட்டான். அவன் ஒருவரின் கையை உடைத்தான், ஒருவரின் காலை உடைத்தான், ஒருவரின் வயிற்றில் குத்தினான், ஒருவரின் மார்பில் உதைத்தான். ஒரு நொடியில் பாஸின் ஆட்கள் அனைவரும் கீழே விழுந்தனர். இதை பார்த்ததும் பாஸ் திகைத்து போனான். அபினவ் இப்போது நேராக பாஸிடம் வந்து அவன் கழுத்தை பிடித்து கேட்டான், என் சேலரி? பாஸ் பயந்து தன் டிராயரில் இருந்து பணத்தை எடுத்து நடுங்கும் கைகளால் அபினவிடம் கொடுத்தான். அபினவ் பணத்தை பார்த்துவிட்டு பாஸின் கழுத்தை விட்டுவிட்டு கிளம்ப ஆரம்பித்தான். கிளம்பும் முன் அவன் பாஸின் கண்களை பார்த்து சொன்னான், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு வாட்டி யாருடைய அப்பா கிட்டையாவது உன் பிரச்சனையை வச்சுக்கிட்டீன்னா கழுத்து உன்னோடது, கால் என்னோடது. இதை கேட்டதும் பாஸ் அதிர்ச்சியில் உறைந்தார். அபினவ் ஒரு கோபக்காரன் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் கோபத்தை அவன் இதற்கு முன் பார்த்ததில்லை. இதற்கிடையில் அபினவ் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தபோது அவனுக்கு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அபினவ் போனை எடுத்தான். ஹலோ, யாரது? டைகர். அக்ரம். ஆமா, சொல்லுங்க. நீங்க ஒருத்தரை சந்திக்கணும்னு நான் விரும்புறேன். அவரும் நம்ம மாஃபியா உலகத்துல ஒரு பெரிய ஆளு. அப்புறம் உங்க அப்பாக்கும் எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட, பல்ராஜ். நம்ம டைகர் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு பல்ராஜுக்கு தெரியணும்னு நான் விரும்புறேன். ஸோ இன்னைக்கு ராத்திரி சஃபயர் ஹோட்டல்ல ஒன்னா டின்னர் சாப்பிடுவோம். நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன், சரியா? See you, bye. அக்ரமின் வாயிலிருந்து பல்ராஜின் பெயரை கேட்டதும் அபினவின் உடல் நடுங்கியது. அவன் பல்ராஜின் பெயரை இதற்கு முன் கேட்டிருந்தான். இந்த நகரத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் பல்ராஜின் பெயர் தெரியும். ஒவ்வொரு சக்தி வாய்ந்த மனிதனும் அவனது பெயரை கேட்டால் நடுங்குவான். அதனால் அபினவும் அவனை சந்திப்பதில் பதட்டமாக இருந்தான். அவன் பயந்த பல்ராஜ் உண்மையில் அவனது பாஸாக போகிறான். நான் பல்ராஜ் சாரை உண்மையிலே சந்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் இன்னும் பல்ராஜின் பெயரை கேட்டதும் நடுங்கினான். அக்ரமம் அவனது பதட்டத்தை புரிந்து கொண்டான். பல்ராஜ் சாரா? வெறும் பல்ராஜ். நீங்க டைகர் பாஸ். காட்டுல எல்லா மிருகங்களும் டைகர் பேருக்கு பின்னாடி சார்னு சொல்லும். ஆனா டைகர் எந்த மிருகத்தோட பேருக்கு பின்னாடியும் சார்னு சொல்லாது. ஈவினிங் சந்திப்போம், பாய்.
அக்ரமின் வாயிலிருந்து இதை கேட்டதும் அபினவின் தன்னம்பிக்கை அதிகரித்தது. அவன் இப்போது ஒரு கூண்டிலிருந்து வெளியே வந்து காட்டுக்குள் நுழைந்த ஒரு டைகர் போல உணர்ந்தான். தன் பழைய அலுவலகத்தை விட்டு வெளியேறிய பிறகு அபினவ் வீட்டிற்கு திரும்பினான். அவன் கடைசியாக தன் படுக்கையில் இப்படி ஓய்வெடுத்தது எப்போதென்று அவனுக்கு நினைவில்லை. அவன் மிகுந்த உற்சாகத்துடன் அறையின் கதவை பார்த்து கொண்டிருந்தான். சார், ஆர்டர் 500 ரூபாய் தான், ஆனா நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நீங்க டெலிவரி பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நண்பா. இந்த 500 ரூபாய் உன் டிப். தேங்க்யூ சார். இங்கு அபினவ் பீட்சா பாக்ஸை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் கடைசியாக பீட்சா சாப்பிட்டது எப்போதென்று அவனுக்கு நினைவில்லை. தனக்கும் வைபவிக்கும் தனியாக ஒரு வீடு வாங்க திட்டமிட்டிருந்த போது அவளுக்கு மட்டும் ஒரு பீட்சாவை வாங்கி சாப்பிட்டிருந்தாள். எத்தனை ஆசைகளை தியாகம் செய்தான் என்பதை அவன் இன்று உணர்ந்தான். ஆனால் இப்போது அவன் நிறுத்தப் போவதில்லை. மாலையில் அபினவ் சஃபயர் ஹோட்டலுக்கு செல்ல தயாராக ஆரம்பித்தான். அவன் ஒரு கிரே நிற சட்டையும் பிளாக் பேண்டையும் அணிந்தான். அபினவிடம் அணிய சிறந்த உடை எதுவும் இல்லை. அவன் ஹோட்டலை வெளியில் இருந்து பார்த்ததும் திகைத்து போனான். இவ்வளவு பெரிய ஹோட்டலை அவன் இவ்வளவு நெருக்கமாக இதற்கு முன் பார்த்ததே இல்லை. It's starting the bidding price of 50 lakhs. 1 crore. 1 crore. 2 crores. 2 crores. 3 crores. 3 crores. 10 crores. Wow, 10 crores. அலைனா மேடம், அதான் சிட்டில பாதி இடத்தை வாங்கிட்டீங்களே, கொஞ்சம் நஞ்சமாவது எங்களுக்கும் விட்டு வைக்கலாம்ல. இந்த தொழிலதிபரின் பேச்சை கேட்டதும் அலைனாவின் முகத்தில் கர்வம் கலந்த புன்னகை தோன்றியது. ஆனால் அதனை மறைக்க செய்தபடி ஒலித்தது அந்த குரல். 50 crores. அந்த குரலை கேட்டதும் கூட்டமே அதிர்ச்சியில் திகைத்து திரும்பி பார்த்தனர். அங்கே பணக்காரர்களுக்கே உரிய மிடுக்குடன் அமர்ந்திருந்தான் சர்வேஸ்வரன். என்னது 50 கோடியா? யார் அது? யாரது? ஏய், இவன் டெலிவரி பாய் சர்வா. இவனுக்கு எங்க இருந்து 50 கோடி வந்துச்சு? டெலிவரி பாயா? யாருக்குமே அடையாளம் தெரியாத மாதிரி ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏய், ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி என் ஆபீஸ்க்கு கூட லஞ்ச் டெலிவரி பண்ண வந்தான். அப்ப நமக்கு இங்க மரியாதை இல்லையா? இவன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் எப்படி நமக்கு சரிக்கு சமமா ஏலத்துல உட்காரலாம்? இவன் கிட்ட 50 கோடி இல்ல, 50 ரூபாய் கூட இருக்காது. நீங்க இந்த ஏலத்தை நிறுத்திட்டு இந்த ராஜ கம்பளத்தை அலைனா மேடம் கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுங்க. இந்த டெலிவரி பாய் கிட்ட 50 கோடி இல்லன்னா நான் அலைனா மேடம் ஏலத்தை எதிர்த்து சேலஞ்ச் பண்றேன். 11 crores. இந்த நபர் 11 கோடி என்று கூறி அடுத்த நொடியில் 60 crores. ஏய் டெலிவரி பாய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? 60 கோடி எப்படிடா கொடுப்ப? இது மிகப்பெரிய ஏலம், குழந்தைங்க விளையாட்டு இல்ல. நீ இங்க கேக்குற விலையை உடனே இங்க கொடுக்கணும். அடுத்த நொடியில் சர்வா தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு செக் புக்கை எடுத்து 60 கோடி ரூபாய்க்கு கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தான். கண்டிப்பா இந்த டெலிவரி பாய் அடிச்சு ஜெயிலுக்கு இழுத்துட்டு போகத்தான் போறாங்க. கூச்சமே இல்லாம எப்படி செக்ல சைன் பண்றான்னு பாருங்க. மேனேஜர் சார், இந்த நாயோட பேங்க் அக்கவுண்ட உடனே செக் பண்ணி பாருங்க. சர்வா எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் செக்கை ஏலத்தை நடத்தி வந்த வங்கி மேலாளரிடம் கொடுத்தான். சர்வா போன்ற ஒரு சாதாரண டெலிவரி பாய் ஏன் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை 60 கோடி கொடுத்து வாங்க வேண்டும்? அவனுடைய அக்கவுண்டில் உண்மையில் 60 கோடி இருக்கின்றதா? ஒரு நிமிஷம். மேலாளர் தன்னுடைய அக்கவுண்ட் டீமிற்கு கால் செய்து சர்வாவின் அக்கவுண்டை பற்றி விசாரிக்க எல்லோரும் சர்வாவை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். 800 crores. What's the group name? ராஜன் குரூப். இந்த ஏலம் முடிஞ்சிடுச்சு. 60 கோடி ரூபாய்க்கு இந்த விலை மதிப்பற்ற கம்பளம் மிஸ்டர் சர்வேஸ்வரனுக்கு வழங்கப்படுகிறது. மேலாளர் மைக்கேல் இதை அறிவித்தவுடன் அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். What? ரூபாய் 10 கோடிக்கு ஏலம் எடுத்திருந்த மிஸ் அலைனா என்ற அழகான பெண் அதிர்ச்சியில் இருக்க அவளுக்கு அவள் மேனேஜரிடமிருந்து போன் கால் வந்தது. யா, அந்த ராஜகம்பளம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுல? சர்வானு ஒரு டெலிவரி பாய் இத 60 கோடிக்கு ஏலம் எடுத்துட்டா. இப்பெல்லாம் டெலிவரி பாய்ஸ் கூட 5 கோடி மதிப்புள்ள பொருளை 60 கோடிக்கு வாங்குற அளவுக்கு அதிக பணம் வச்சிருக்காங்களா? ஐ ஸ்வேர், அவன் இங்கிருந்து வெளியே வந்ததும் அவனை சும்மா விட மாட்டேன். இது எனக்கு பெரிய அசிங்கம். என்ன மேம் சொல்றீங்க? ஒரு டெலிவரி பாய் எப்படி 60 கோடிக்கு ஏலம் எடுக்க முடியும்? அவனை நல்லா செக் பண்ணீங்களா? அலைனா சந்தேகத்துடன் சர்வாவிடம் நெருங்கி சென்று அவனை உற்று கவனிக்க அப்போதுதான் ஒரு பெரிய ரகசியம் அவளுக்கு புலப்பட்டது. டைகர்? அண்டர்வேர்ல்ட் டான் முதல் போலீஸ் வரை தேடிக்கொண்டிருக்கும் யார் அந்த டைகர்? எப்படி ஒரு சாதாரண டெலிவரி பாயால் இவ்வளவு பெரிய ஏலத்தை எடுக்க முடிந்தது? உண்மையாகவே டெலிவரி பாய் வேடத்தில் ஒளிந்திருப்பது டைகர் தானா? டைகரை தேடிக்கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் திவாகரிடம் அந்த பெண்மணி ஹோட்டலில் நடந்த ஏல நிகழ்ச்சியின் புட்டேஜஸை கொடுத்து அனுப்ப இன்ஸ்பெக்டர் தீவிரமாக டைகரை பற்றி விசாரணை நடத்தி கொண்டிருந்தார். சர்வா, நாம வேற ஹோட்டல் போலாம். பாரு, இந்த இடம் பெரிய பணக்காரங்க போறது. என்னோட ட்ரெஸ் பாரு, ரோட்டோரமா பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன். வைஷ்ணவி, இங்க பாரு, இங்க சாப்பிடுறவங்களுக்கும் நமக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கு. வைஷ்ணவி, நீ ரொம்ப அழகா இருக்க. நான் சேவ் பண்ண காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உன் பர்த்டே வைஷ்ணவி. வேண்டாம், நீ ராத்திரி பகல்னு ஆர்டர் டெலிவரி பண்ணி இந்த பணத்தை சம்பாதிச்சிருக்க. நான் ஒரே நாள்ல இதை செலவு செய்ய விட மாட்டேன். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, என் கூட வா. சொன்னா கேளு. இரு, ஒரு நிமிஷம் நான் போய் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு சர்வா அந்த விலையுயர்ந்த உணவகத்திற்குள் வைஷ்ணவியை அழைத்துச் சென்றான். சர்வாவை தடுக்க ஓடிச் சென்ற வைஷ்ணவி ஒரு பணக்காரன் மேல்
வேகமாக மோதினாள். அவன் அணிந்திருந்த காஸ்ட்லியான கோட் சூட்டில் மது கொட்டிவிட, Are you blind? I'm so sorry sir. மேனேஜர், இவளெல்லாம் யார் உள்ள விட்டது? I'm so sorry sir. இந்த சூட்டோட விலை என்னன்னு தெரியுமா? 20 லட்சம் ரூபாய். 20 lakh rupees. I'm so sorry sir. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உடனே இங்க இருந்து கிளம்புறேன். ஏய், என்ன நினைச்ச? தப்பிச்சு ஓடிடலாம்னா 20 லட்சம் ரூபாய் சூட். 20 லட்சத்தை கொடுத்துட்டு வெளியே போ. இல்லன்னா என்ன? இதோ பாரு, இன்னொரு பிச்சைக்காரன் வந்திருக்கான். எங்கடா போன அந்த மேனேஜர்? இந்த ரெஸ்டாரண்டோட ஸ்டாண்டர்டே போச்சு உங்களால. இங்க இப்பவே என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் மன்னிப்பு கேட்கணுமா? வாட் a joke. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? அந்த பணக்காரனுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் இடையே நடக்கும் சண்டையை பார்த்து வைஷ்ணவி மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள். வைஷ்ணவி ஏற்கனவே அந்த பணக்காரனை பார்த்திருக்கிறாள். அவன் பெரிய கோடீஸ்வரனின் ஒரே வாரிசு என்பதும் அவளுக்கு நன்றாக தெரியும். எனவே சர்வா, நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து போயிடலாம். இவர் பெரிய பணக்காரர் தெரியுமா? ரிலாக்ஸ். இங்க பாரு, இப்ப நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கலனா வாழ்நாள் முழுக்க நீ இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவேன். மன்னிப்பு கேட்கலன்னா என்னடா பண்ணுவ? நான் இந்த சிட்டிலேயே மிகப்பெரிய பிசினஸ் மேன். எல்லா பொலிட்டீஷியன்ஸையும் என் சட்ட பையில வச்சிருக்கேன். இப்படி சொடக்கு போடுற நேரத்துல உன்னை காணாமாக்கிடுவேன். ஆனா நான் ஒரு சொடக்க போடுற நேரத்துல உன் முழு பிசினஸையும் காணாமாக்கிட்டா நீ பைத்தியமாய்வன். சர்வேஸ்வரன் என்ன சொல்கிறான் என்று அந்த பணக்காரன் புரிந்து கொள்வதற்குள் சர்வேஸ்வரன் தனது தொலைபேசி எடுத்து யாருக்கோ ஒரு மெசேஜை அனுப்பினான். உடனே அந்த பணக்காரனுக்கு ஒரு போன் கால் வந்தது. ஸ்டே, சொல்லுங்கப்பா. சார், நாம பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம். நம்ம கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆகிட்டு இருக்கு. கோடிக்கணக்கில் லாஸ் ஆகிட்டு இருக்கு. என்னப்பா இது? இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் வேணும்னு பிளான் பண்ணி தான் நடக்குது. நீ ஏதோ பெரிய மனுஷங்கிட்ட பிரச்சனை பண்ணியாமே. நீ அப்படி பண்ணிருந்தா உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லனா நாளைக்குள்ள நாம தெருவுல தான் நிக்கணும். அந்த பணக்காரர் என்ன நடக்கிறது என அதிர்ச்சியில் உறைந்தபடி சர்வேஸ்வரனை ஆச்சரியமாக பார்த்தான். இன்வெஸ்டிகேஷன் செய்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் திவாகர் சர்வேஸ்வரனை பற்றின நிகழ்வுகளை கேள்விப்பட அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். இவர் தேடும் டைகர் தான் சர்வேஸ்வரனா என்ற கேள்வி அவர் மனதில் ஆழமாக தோன்ற ஆரம்பித்தது. எப்படியாவது டெலிவரி பாய் இடத்தில் இருக்கும் அவனை பிடித்துவிட வேண்டும் என அவர் மனம் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. உன்ன மாதிரி 5க்கோ 10க்கோ பிச்சை எடுக்கிற ஒருத்தர் எனக்கு பாய் ஃப்ரெண்டா? முதல்ல வெளியே போ. வைஷ்ணவி, இங்க பாரு, ஏதோ இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இனி என் மூஞ்சிலே முழிக்காத சர்வா, போ இங்க இருந்து. வைஷ்ணவி தான் உலகம் என்றிருந்த சர்வேஸ்வரனுக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. தன்மேல் உயிராயிருந்த தன் காதலி வைஷ்ணவி திடீரென ஒரு பணக்கார பாய் ஃப்ரெண்டுடன் சேர்ந்து கொண்டு சர்வேஸ்வரனை அடித்து விரட்டினாள். சர்வேஸ்வரனின் மொத்த உலகமும் அவன் கண் முன்னாலேயே உடைந்து சிதறினது. நடப்பதை கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத அவன் இரவும் பகலும் குடியில் மூழ்க ஆரம்பித்தான். கடவுளே, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? சர்வேஸ்வரன் தள்ளாடியபடி ரோட்டில் விழ அந்த வழியாக வந்த ஒரு காஸ்ட்லி கார் பிரேக் அடித்து நின்றது. அதன் உள்ளே இருந்தது மிகப்பெரிய பணக்காரன் தீரஜ். அவன் இறங்கி வந்து குடிபோதையில் இருந்த சர்வேஸ்வரனை பார்த்தபடி, பெர்ஃபெக்ட், உன் வாழ்க்கையே மாத்திரண்டா. இவனை கார்டிக்கல தூக்கி போடு. என் அக்கா வேதிகா ரூம்ல அவ பக்கத்துல தூங்க வை. அப்புறம் இவன் ட்ரெஸ்ஸை கட்ட மறந்துடாத. ஐயா, என்ன இருந்தாலும் நான் சொன்னதை மட்டும் செய்டா. மறுநாள் சர்வேஸ்வரன் கண்களை திறந்த போது அவன் பக்கத்தில் அழகான ஒரு இளம் பெண் படுத்திருந்தாள். அவனை சுற்றி துப்பாக்கிகளுடன் சில பேர் கோபமாக நின்று கொண்டிருந்தார்கள். யார் நீங்க? ஆமா, நான் எங்க இருக்கேன்? திடுக்கிட்டு எழுந்த வேதிகாவும் என்ன நடக்கிறது என புரியாமல் அதிர்ச்சியாக பார்க்க அவள் எதிரே கோபமாக நின்றிருந்த அவளுடைய தாத்தா. வேதிகா, இந்த குடிகாரன் தான் உன்னுடைய காதலனா? ஐயோ தாத்தா, எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. தாத்தா, ஒரு பொண்ணு தன்னோட வரம்ப மீறி நடந்துகிட்டா இப்படிதான் கண்டவெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு இருப்பானுங்க. பயமூடு தீரஜ். வேதிகா, இந்த வீட்டோட ரூல்ஸ் உனக்கு மறந்து போச்சா என்ன? இன்னில இருந்து இவன் தான் உன்னோட ஹஸ்பண்ட். தாத்தா, போதும். சார் போதும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன் பொறுப்புல இருந்த எல்லா கம்பெனியும் இனிமே தீரஜ் பாத்துக்கட்டும். போதும், அவனை ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு கூட்டுவாங்க. சர்வேஸ்வரன் மற்றும் வேதிகா இருவரையும் வலுக்கட்டாயமாக அழைத்து வரப்பட்டு பதிவாளர் முன் திருமணம் செய்து வைத்தனர். துப்பாக்கி வைத்து மிரட்டியதால் சர்வேஸ்வரனும் வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டான். தான் அக்காவிற்கு திருமணம் நடந்து முடிந்ததால் தீரஜ் பெரிய பார்ட்டி ஒன்று ஏற்பாடு செய்தான். அங்கே வந்திருந்த சர்வேஸ்வரனின் முன்னாள் காதலி வைஷ்ணவி, நீயா பர்த்டே டெலிவரி பண்றதுக்கு வந்திருக்கியா? நீலா இந்த மாதிரி பார்ட்டியை பாக்குறதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கணும். சர்வேஸ்வரன் அமைதியாக நின்றிருக்க அப்போது அங்கே வந்த வேதிகா பேபி என்று சர்வேஸ்வரனிடம் வந்தவள் காதலி போல அவன் கைகளை கோர்த்துக் கொள்ள சர்வேஸ்வரன் தன்னையே மறந்து சிலிர்த்து நின்றான். இங்க என்ன பண்ற? தாத்தா உன்னை கூப்பிடுறாங்க, வா. சர்வேஸ்வரன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவளுடன் சென்றான். எனக்காக நீ ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும். என்னோட கம்பெனி இன்வெஸ்டர்ஸ் இந்த பார்ட்டியில இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சார், இவர்தான் என் ஹஸ்பண்ட். சர்வேஸ்வரனுக்கு கை கொடுக்க வந்த அந்த இன்வெஸ்டர் அவன் விரலில் இருந்த தங்க மோதிரத்தை யதார்த்தமாய் கவனித்து உறைந்து நின்றார். அவரது கைகள் பயத்தில் நடுங்கின. இல்ல, இருக்காது. இட்ஸ் இம்பாசிபிள். பெரிய பெரிய விஐபிகளை நெருங்க பயப்படும் பல மில்லியன் கோடி நிறுவனத்தின் அதிபதி நடுங்கியபடி சர்வேஸ்வரன் முன் மண்டியிட்டு அமர்ந்தார். எங்களோட 18 வருஷ தேடல் முடிவுக்கு வந்துருச்சு டைகர். தேங்க்யூ திரும்ப வந்ததுக்கு. நேத்து ராத்திரி முழுக்க நீ எங்க இருந்த? தாத்தா, நான் என் ஃப்ரெண்டோட பார்ட்டில இருந்தேன். நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால தான் அங்கேயே தூங்கிட்டேன். ஏற்கனவே நீ எந்த வேலை இல்லாம வெட்டியா இருக்க.
இப்போ உனக்கு இது வேற ஒரு கேடா? சர்வேஷ் ஒரு சாதாரண டெலிவரி பாய் வேலை செய்யும் ஏழை பையன். எதிர்பாராத விதமாக நகரத்தின் பிரபலமான மற்றும் கோடீஸ்வரரின் மகள் வேதிகாவை மணந்தான். ஆனால் இந்த திருமணத்தால் அந்த குடும்பத்தில் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. குடும்பத் தலைவர் அதியமான் சர்வேஷை வேதிகாவுக்கு கட்டாயத்தின் பேரில் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் சர்வேஷை அவமானப்படுத்த எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் தவறவிடவில்லை. மாடு மாதிரி நிக்காத. இப்ப நான் வெளியே போறேன். திரும்ப வர்றதுக்குள்ள நீ வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சிருக்கணும், இல்லைன்னா உன் காலம் முறிச்சிருவேன். சர்வேஷுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டில் தனியாக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மேலும் இந்த அமைதியான உணர்வு அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. சர்வேஷ் தனக்காக மேகியை தயாரித்து சாப்பிட்டுவிட்டு நன்றாக தூங்கிவிட்டான். மாலையில் அவன் மனைவி வேதிகா வீட்டிற்கு வந்தபோது சர்வேஷின் அழுக்கான தலையும் சுருக்கமான ஆடைகளும் இருப்பதை பார்த்து உடனடியாக சர்வேஷிடம், நீ எப்போ திரும்பி வந்த? நாள் முழுக்க வீட்டிலே தூங்கிட்டு இருந்தியா? ஐயோ இல்ல, நான் மதியம் தான் வந்தேன். இன்னைக்கு உன் அண்ணன்ட்ட இருந்து உனக்கு போன் ஏதாவது வந்ததா? சர்வேஷ் தண்ணீர் கிளாஸை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த வேதிகாவை நோக்கி நகர்ந்தான். வேதிகா குழப்பமான கண்களுடன் சர்வேஷை பார்த்து கொண்டே, அண்ணாவா? இல்லையே, அவன் ஏன் என்ன கூப்பிடணும்? இதை கேட்டதும் சர்வேஷ் திடீரென்று நடுங்கி குழப்பத்துடன் யோசிக்க ஆரம்பித்தான். தீரஜ் இன்னும் என் வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கல போல இருக்கு. ஆனால் சர்வேஷ் தனது உணர்ச்சிகளை காட்டாமல் அமைதியாக அவளிடம், ஐயோ ஒன்னும் இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். தன் சகோதரனின் பெயரை கேட்டதும் தங்களது PR கம்பெனிகளுடன் இணைந்து பணியாற்றும் அனைத்து விஷயங்களையும் தீரஜ் சூர்யாவின் நிறுவனத்திடம் ஒப்படைத்து விட்டான் என்று வேதிகாவுக்கு நினைவுக்கு வந்தது. இதை நினைத்து வேதிகா உள்ளுக்குள் மிகவும் கோபமடைந்தாள். ஆனால் அவள் இனி அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. நேத்து நைட் நீ எங்கிருந்த என்று விசாரிக்கும் வேதிகாவின் கவனம் முழுவதும் சர்வேஷ் மீது இருந்தது. நேற்று இரவு சர்வேஷ் வீடு திரும்பாததை அவள் நினைவு கூர்ந்ததும் உள்ளுக்குள் இன்னும் சங்கடமாக உணர ஆரம்பித்தாள். அவளுக்கு சர்வேஷ் புன்னகையுடன் பதிலளித்தார். என்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போயிருந்தேன். பேசிட்டே இருக்கும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்படியே தூங்கிட்டேன். பழைய ஃப்ரெண்டா? அவர் மிஸ்டர் விக்ரம், ஹோட்டல் சஃபயர் உரிமையாளர், கரெக்டா? என்று கேட்டு வேதிகா சர்வேஷை முறைத்து பார்க்க ஆரம்பித்தாள். தனது கணவர் நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபரும் மாஃபியா மன்னருமான விக்ரமின் நண்பனாக இருக்குமோ என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. சரியா சொன்ன, அவர்தான். சர்வேஷின் வாயிலிருந்து இவ்வளவு நேரடியான பதிலை கேட்டதும் வேதிகா அதிர்ச்சி அடைந்தாள். சில நொடிகள் யோசித்த பிறகு வேதிகா சோஃபாவில் படுத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டே, மிஸ்டர் விக்ரம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனா நேத்து ராத்திரி முழுக்க நீங்க அவரோட பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா என்னால நம்ப முடியல. இதை சொன்ன பிறகு வேதிகா டிவி ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்தபடியே சொன்னாள். மிஸ்டர் விக்ரம் எப்படிப்பட்டவர்னு சொல்லுங்க. சொல்ல போனா உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேச அவருக்கு போதுமான நேரம் இருக்கா? நீங்க எதையாவது சொல்லுவீங்க, நான் நம்பவேன்னு நினைக்கிறீங்க. சர்வேஷ் தனது இரண்டு தோள்களையும் மேல் நோக்கி உயர்த்தினான். ஆனால் எதுவும் பேசவில்லை. போய் எனக்கு மேகி செய், நான் இன்னும் டின்னர் சாப்பிடல. சர்வேஷ் ஒரு கிண்ணத்தில் மேகியை பரிமாறிக்கொண்டிருந்த போது கதவு தட்டப்பட்டது. தாத்தா அதியமானும் வீடு திரும்பினார். அதியமான் எப்போதும் போல ஒரு விசித்திரமான பார்வையுடன் அவனை பார்த்துவிட்டு நேராக வேதிகாவை நோக்கி சென்று சோஃபாவில் அமர்ந்தபடியே, இப்ப யார் உன்னை மூட் அவுட் பண்ணது? ஏன் முகம் இப்படி கோபமா இருக்கு? இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதியமானின் கண்கள் நேராக சமையலறையை நோக்கி சென்றன. வேதிகாவோ சர்வேஷ் ஏதோ செய்திருப்பதால் தான் அவன் தாத்தா வருத்தப்பட்டிருப்பார் என்று கவலைப்பட்டாள். தாத்தா என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கீங்க? அதுக்கு யார் காரணம்னு சொல்லுங்க, அவங்கள ஒரு வழி பண்ணிடுறேன். ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு அதியமான் வேதிகாவின் தோளில் கையை வைத்து, உங்க ரெண்டு பேரை பத்தி தான் எனக்கு பெரிய கவலை. உங்க IVF டெஸ்ட் திரும்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சர்வீஸாவோட ஜீன்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவன் ஒரு முட்டாள். அவனுக்கு எந்த குடும்ப தொடர்பும் இல்ல. அவனோட உடம்புல நிச்சயம் ஏதோ ஒரு தப்பு இருக்கும். அவனை தனியா ஃபுல் பாடி செக்அப் பண்ண வைக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதியமானின் கவனம் சமையலறையை நோக்கி சென்றது. பின்னர் அவர் சர்வேஷுக்கு கேட்கக்கூடிய குரலில் பேசினார். உங்கள் இருவருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். ஓ தாத்தா, நீங்க ரொம்ப ஸ்வீட். ஆனா இந்த விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்க முடியுமா? எனக்கு ஏற்கனவே தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கு. இப்பதான் என்னோட கம்பெனி ஃபினான்ஸ் ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளியே வந்திருக்கு. நான் என்னோட கம்பெனிலேயே இன்னும் அதிக கவனம் செலுத்தணும். அதுக்குள்ள இப்ப இதெல்லாம் எதுக்கு? வேதிகா இங்கு விவாதம் தனது சோதனை குழாய் குழந்தையை பற்றியது என்பதை அறிந்ததும் அந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் பிரச்சனையை அடக்க முயன்றாள். இந்த விஷயத்தை நான் இன்னும் தள்ளி வைக்கணும்னு சொல்றியா? உங்க கல்யாணம் ஆகிய 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. உங்க IVF டெஸ்ட் 3-4 தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்து நீங்க அவசரப்படல. ஆனா நான் சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்லணும். சொசைட்டில எல்லாரும் நம்மள கேலி பண்ணி பேசுவாங்க. வெளிய தலை காட்ட முடியாது. நீங்க போய் பதில் சொல்லுவீங்களா? தாத்தா ப்ளீஸ் போதும், நிறுத்துங்க. இத பத்தி இப்ப நான் பேச விரும்பல. வேதிகாவின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டபடி சர்வேஷ் ஒரு கிண்ணத்தில் மேகியை எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தான். இதை பார்த்த வேதிகா முதல் முறையாக சர்வேஷின் அக்கறையை உணர்ந்தாள். சர்வேஷ் இதை 2 வருடங்களாக செய்து வந்தாலும் வேதிகா ஒருபோதும் சர்வேஷை கவனமாக பார்த்ததில்லை. இன்று அவனை இப்படி பார்த்ததும் மேகி போன்ற ஒரு சிறிய விஷயம் கூட அவளுக்கு பிடித்திருந்தது. சர்வேஷ் மற்றும் வேதிகாவின் கண்கள் சந்தித்தன. வேதிகா மெதுவாக நன்றி சொன்னாள். வேதிகாவின் இதயத்தில் ஒரு இடத்தை பிடிக்கும் பயணத்தில் தான் ஒரு படி முன்னேறிவிட்டதை சர்வேஷ் உணரத் தொடங்கினான். இந்த நேரத்தில் வேதிகா
வேதிகா மிகவும் தொலைந்து போனதால் அவள் தன் தாத்தா அதியமானின் பார்வையை முற்றிலுமாக புறக்கணித்தாள். அவள் சர்வேஷிடம், இப்போதைக்கு நீங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். அதியமான் தனது பேத்தியிடமிருந்து இதை கேட்டதும் மிகவும் கோபமடைந்தார். அவர் உடனடியாக சோஃபாவிலிருந்து எழுந்து வேகமாக தன் அறைக்கு சென்றார். சர்வேஷ் வேதிகாவிடம் சிரித்துக்கொண்டே, சரி, நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம். சர்வேஷ் தனது மகிழ்ச்சியை முழுமையாக வெளிப்படுத்த முடியவில்லை. அது ஒரு மிகப்பெரிய நாள். வேதிகா தனது தாத்தா முன் சர்வேஷுக்காக ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தாள். அதுவும் இவ்வளவு பெரிய பிரச்சனையில் இந்த விஷயம் எப்படி தீர்க்கப்படுகிறது என்பதை அவளால் பார்க்க முடிந்தது. மேகி சாப்பிட்ட பிறகு வேதிகா மீதமுள்ள பாத்திரங்களை கழுவிவிட்டு படுக்கையில் படுத்தாள். சர்வேஷ் தரையில் படுக்கையில் இருந்தவன் உடனடியாக திரும்பி தனது உடலை சிறிது தூக்கி படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த தனது அழகான மனைவியை பார்க்க தொடங்கினான். சிறிது நேரம் இப்படி பார்த்த பிறகு சர்வேஷ் அவளிடம், நாளைக்கு உங்க அண்ணன் கிட்ட இருந்து போன் வந்தா சூர்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட கோஆபரேட் பண்றத பத்தி பேசினா நீங்க நேரடியா உடனே சரின்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, உங்க முக்கியத்துவத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தணும் என்று அவன் சொன்னதை கேட்டு வேதிகா அதிர்ச்சி அடைந்து சர்வேஷ் பக்கம் திரும்பினாள். வேதிகா குழப்பமான முகபாவத்துடன், உங்களுக்கு என்ன பைத்தியமா? தீரஜ் அண்ணா இப்போ எல்லாத்தையும் சூர்யாவுக்கு கொடுத்துட்டாரு. இனிமே அந்த கம்பெனியோட எல்லா டீலையும் அவன் தான் பாத்துக்குவான். அவனுக்கு இப்ப நான் தேவைப்பட மாட்டேன். உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. சும்மா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. சரி, ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, உன்கிட்ட அவங்க ஏதாவது கேட்டா உடனே அதுக்கு சரின்னு சொல்லாத. வா, இப்போதைக்கு தூங்க என்று சொல்லிவிட்டு மெல்ல புன்னகைத்தபடியே தூங்கினான். எப்படியோ வேதிகா தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு விளக்குகளை அணைத்த பிறகு அவளும் தூங்கிவிட்டாள். மறுநாள் வேதிகா வீட்டை விட்டு வேலைக்கு சென்ற போது சர்வேஷ் அவளை பின்தொடர்ந்து தனது ஆபீஸை நோக்கி சென்றான். சர்வேஷ் தனது உண்மையான அடையாளத்தை எல்லோரிடமிருந்தும் மறைத்து வைத்திருந்தான். வேதிகாவின் குடும்பத்தை பொறுத்தவரை அவன் ஒரு சாதாரண டெலிவரி பாய் மற்றும் ஒரு பயனற்ற மருமகன். ஆனால் உண்மையில் அவன் மாஃபியா உலகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமான ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸின் புதிய தலைவனாகிவிட்டான். மாஃபியா உலகில் அனைவரும் அவனை டைகர் என்று அறிந்தார்கள். இந்த நிறுவனத்தின் அடித்தளம் அவரது தந்தை ராஜனால் அமைக்கப்பட்டது. ஆனால் ராஜனின் மரணத்திற்கு பிறகு நிறுவனத்தின் பொறுப்பு அவரது விசுவாசமான தோழன் விக்ரமின் கைக்கு வந்தது. சஞ்சயின் கொலைக்கு பிறகு விக்ரம் சர்வேஷை 18 ஆண்டுகள் ஒரு அனாதை இல்லத்தில் வைத்திருந்தார். அங்கு அவருக்கு ஒவ்வொரு நாளும் கடுமையான உடல் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் அனைத்து சிரமங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தார். சர்வேஷ் திறமையானவன் என்று விக்ரம் உணர்ந்தபோது அவனை ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ் அரியணையில் அமர்த்தினார். ஆனால் தனது உண்மையான அடையாளத்தை எல்லோரிடமிருந்தும் மறைக்க ஒரு நிபந்தனையும் விதித்தார். இந்த நிபந்தனை மீறப்பட்டிருந்தால் சர்வேஷ் இந்த அரியணையை கைகளை கழுவ வேண்டியிருக்கும். பாஸ் பதவி ரொம்ப வசதியானது. குறிப்பா எல்லாத்தையும் நம்ம கிட்ட கேட்காம தானே செஞ்சு வைக்கிற செக்ரட்டரி நம்ம கிட்ட இருக்கும்போது நாம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சில டாக்குமெண்ட்ஸுக்கு கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் என்றபடி சர்வேஷ் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த போது அவனது அறை கதவு தட்டப்பட்டதும் செக்ரட்டரி நந்திதா உள்ளே வந்தாள். நந்திதா இளஞ்சிவப்பு நிற பாவாடை மற்றும் வெள்ளை நிற மேலாடை அணிந்திருந்தாள். இன்று அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் இந்த முறை நந்திதா சர்வேஷ் அவளை நீண்ட நேரம் பார்க்க வாய்ப்பளிக்கவில்லை. உடனடியாக அவனிடம், டைகர், பிஆர் குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து கோஆபரேஷன் பண்றத பத்தி விசாரிக்க ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க. அவர் பேரு சூர்யா என்று நந்திதா சொல்ல அவளையே பார்த்த பிறகு சர்வேஷின் கவனம் முழுவதும் அவன் தேநீர் கோப்பையில் இருந்தது. சர்வேஷ் முகத்தை உயர்த்தவே இல்லை. அவனை போக சொல்ல. தீரஜுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? நான் வேதிகா மட்டும்தான் இதை பத்தி பேசுவான்னு சொன்னாலும் ஏன் அவன் புது ஆளுங்களை அனுப்புறான்? ஒருவேளை அவன் அதை என்கிட்ட நேரடியா எதிர்பார்க்கிறானோ என்று சர்வேஷ் தனக்குள் யோசித்துக் கொண்டு தேநீர் கோப்பையை காலி செய்தான். சூர்யா பிஆர் குழுமத்தின் ஆடம்பரமான அலுவலகத்தின் முதல் தளத்தில் காத்திருந்தான். ஆனால் நந்திதா அவனை அங்கிருந்து வெளியேற சொன்ன போது சூர்யாவுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அவன் தோல்வி செய்தியுடன் திரும்பி வந்து தீரஜிடம் நடந்ததை சொன்ன போது தீரஜின் முகம் கோபத்தால் சிவந்தது. தீரஜ் முற்றிலும் உதவியற்றவனாக இருந்தான். இப்போது அவனுக்கு வேதிகாவை அழைப்பதை தவிர வேறு வழி இல்லை. மறுபுறம் வேதிகா தன் தாத்தாவுடன் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய தொலைபேசி ஒலித்தது. வேதிகா தன் பாக்கெட்டிலிருந்து போனை எடுத்து பார்த்தாள். தீரஜிடமிருந்து அழைப்பு வருவதை பார்த்தாள். வேதிகா அழைப்பை எடுத்து ஸ்பீக்கரை ஆன் செய்தாள். ஹலோ அண்ணா, என்ன விஷயம்? இன்னைக்கு உன் அண்ணனுக்கு ஒரு உதவி தேவை. உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். எனக்காக செய்வியா? என்னண்ணா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, அது என்ன விஷயம்னா, எங்களுக்கும் பிஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. அதை நீ தான் டீல் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கு நீ பிஆர் குரூப் ஹெட் ஆஃபீஸுக்கு போய் அவங்க கிட்ட இதை பத்தி பேசணும். நியூ பேக்கேஜ் அக்ரிமெண்ட்ல நீ கையெழுத்து போடணும் என்று சொன்னதை கேட்டதும் நேற்று இரவு சர்வேஷ் சொன்னது எல்லாம் திடீரென்று வேதிகாவின் மனதில் மின்ன ஆரம்பித்தது. அத்துடன் வேதிகா பல்லை கடிக்க ஆரம்பித்தாள். அவள் ஒளிபெருக்கியிலிருந்து தொலைபேசியை எடுத்துவிட்டு சொன்னாள், சாரி அண்ணா, நீ இந்த விஷயத்த சூர்யா கிட்டேயே ஒப்படைச்சிருந்தா எப்பவோ இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். வேற யாரையும் அவருக்கு பதிலா மாத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சூர்யா கிட்ட பொறுப்பு கொடுத்துருங்க. சரி போலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். அண்ணன் கிட்ட என்ன சொல்ற வேதிகா?
இதோட பின் விளைவுகள் என்னவா இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று கடிந்து கொண்டார். அவரை பொறுத்தவரை வேதிகா தனக்கு வந்த ஒரு நல்ல வாய்ப்பை தீரஜ் அவளை அழைத்து அவளிடம் கேட்டான். ஆனால் வேதிகா மறுத்துவிட்டாள். வேதிகா தனது தொலைபேசியுடன் கடையிலிருந்து வெளியே வந்தாள். அதியமான் கோபத்தில் கால்களை தட்டிக்கொண்டே வேதிகாவை சிறிது நேரம் தனியாக விட்டுவிட்டார். வேதிகா சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மாலில் உட்கார இடம் கிடைத்த இடத்தில் அமர்ந்தாள். அவள் போனில் சர்வேஷுக்கான மெசேஜை டைப் செய்ய ஆரம்பித்தாள். மறுபுறம் சர்வேஷ் விக்ரமுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் இருவரும் இன்று ஒன்றாக மதிய உணவு சாப்பிட திட்டமிட்டிருந்தனர். சர்வேஷ் அழைப்பை துண்டித்தவுடன் வேதிகா தனக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பதை கண்டான். அதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தீரஜ் அண்ணா கிட்ட இருந்து போன் வந்தது. இப்போ நான் பிஆர் குரூப்புக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். நான் மறுத்துட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும் என்று வேதிகா மெசேஜ் அனுப்பியிருந்தாள். சர்வேஷ் இந்த செய்தியை படித்ததும் அவரது இதயம் மகிழ்ச்சியால் துள்ளியது. தன் மனைவி தன் பேச்சை கேட்டு கீழ்ப்படிய ஆரம்பித்தது சர்வேஷ் மகிழ்ச்சி அடைந்தான். இப்போதைக்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, கவலைப்பட வேண்டாம். உன் அண்ணா திரும்ப உன்னை காண்டாக்ட் பண்ணுவான். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு. ஆனா அவங்க உனக்கு நல்லதுன்னு பேசுற வரைக்கும் நீ ஒத்துக்காத. உனக்கு ஏதாவது கொடுத்தா மட்டுமே ஒத்துக்க. இந்த செய்தியை அனுப்பிய பிறகு சர்வேஷ் தனது செல்போனை சட்டைப்பையில் வைத்துக் கொண்டு தனது அலுவலகத்தை விட்டு வெளியேறினான். சர்வேஷ் தனது மின்சார ஸ்கூட்டரில் நேராக ஹோட்டல் சஃபேரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். சர்வேஷ் ஹோட்டல் சஃபேரை அடைந்த போது ஹோட்டல் உரிமையாளர் விக்ரம் ஏற்கனவே மதிய உணவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். முழு மேஜையும் உணவு வகைகளால் நிரம்பியிருந்தது. சர்வேஷ் எப்போது வரை தனது உண்மையான அடையாளத்தை எல்லோரிடமிருந்தும் மறைப்பான்? அவரது ரகசியம் அனைவருக்கும் வெளிப்படுமா? வேதிகா தனது சகோதரர் தீரஜுக்கு முன் என்ன நிபந்தனைகளை வைப்பாள்? சர்வேஷ் மாஃபியா சாம்ராஜ்யத்தின் தலைவன் என்ற பொறுப்பை கையாள முடியுமா? வெல்கம் டைகர், வா இங்க உட்காரு. விக்ரம் சர்வேஷை பிரதானமாக இருந்த நாற்காலியில் உட்காரச் சொன்னார். அவரும் சர்வேஷின் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். அதன் பிறகு விக்ரம் கைத்தட்டியவுடன் கருப்பு உடையில் ஒரு மனிதன் அறைக்குள் நுழைந்தான். அவன் கையில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. விக்ரம் அந்த மனிதனின் கையிலிருந்து பெட்டி எடுத்து சர்வேஷை பார்க்க ஆரம்பித்தான். அந்த மனிதன் அங்கிருந்து சென்ற பிறகு விக்ரம் பெட்டியை சர்வேஷை நோக்கி நீட்டி, நான் இதை உனக்காகவே தயாரிச்சேன். கடந்த 18 வருஷமா இந்த நம்பிக்கையை என்னோட சுமந்துகிட்டு இருக்கேன். ஆனா இப்போ அது யாருக்கு சொந்தமோ அவங்க கைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்ல அங்கிள், இப்ப என்னால இதை ஏத்துக்க முடியாது. நீ இப்படி சொல்றதால எந்த பிரயோஜனமும் இல்ல டைகர். நீ கொஞ்சம் பலவீனமா இருக்க. இதுக்கு மேலேயும் பலவீனம் ஆயிடக்கூடாது. அதனாலதான் நான் உனக்காக இதை கண்டுபிடிச்சேன் என்று விக்ரமின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்தவுடன் அவரது தொலைபேசி ஒலிக்க தொடங்கியது. தொலைபேசியை எடுத்ததும் விக்ரமின் முகபாவங்கள் மிகவும் தீவிரமானது. அழைப்பை துண்டித்த பிறகு விக்ரம் சர்வேஷிடம், சாரி டைகர், இன்னைக்கு நீ தனியா தான் லஞ்ச் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை வந்துருச்சு. நான் உடனே போய் ஆகணும். இந்த கிஃப்டை வாங்கிக்க. நான் உனக்கு அட்வான்ஸா கொடுக்குற பர்த்டே கிஃப்டா வச்சுக்கோ. எனக்கு புரியுது. சீக்கிரமா போய் உங்க வேலையை முடிங்க. நான் இதை ஏத்துக்கிறேன். அட்வான்ஸா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். சரி டைகர், சீக்கிரமாவே நம்ம 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம். இதை சொல்லிவிட்டு விக்ரம் அறையை விட்டு வெளியேறினான். சர்வேஷின் கண்கள் அந்த சிறிய பெட்டியின் மீது பதிந்திருந்தன. லேசான புன்னகையுடன் அவன் பெட்டியை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்தான். விக்ரம் அங்கிளுக்கு திடீர்னு என்ன வேலை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு சின்ன விஷயம். அவரால் சுலபமா தீர்த்து வைக்க முடியும்னு நம்புறேன் என்று யோசித்தபடியே மதிய உணவை முடித்த பிறகு சர்வேஷ் நேராக தனது மின்சார ஸ்கூட்டரில் வீட்டிற்கு புறப்பட்டான். வீட்டை அடைந்ததும் அந்த பெட்டியை திறந்தவுடன் அதிலிருந்து ஒரு வித்தியாசமான வாசனை வர தொடங்கியது. அந்த வாசனையை முகர்ந்ததும் சர்வேஷின் மனம் அதிர்ந்தது. அந்த வாசனை அவனுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. அந்த பெட்டியில் ஒரு கேப்சூல் இருந்தது. அதை பார்த்ததும் சர்வேஷின் மனதில் பல வகையான கேள்விகள் எழத் தொடங்கின. இது என்ன? இது ஏதாவது மருந்தா? இதை சாப்பிட்டா என் உடம்புக்கு பலம் கிடைக்குமா? ஆனா டிவியில காட்டுற மாதிரி இது ஏதோ மூலிகை மாத்திரை மாதிரி இருக்கு. யாரோ விக்ரம் அங்கிளை முட்டாளாக்கிட்டாங்கன்னு என்று யோசித்த சர்வேஷ் அந்த மருந்தை எடுத்துக்கொள்ள முடிவு செய்தான். அவன் மாத்திரையை வாயில் போட்டவுடன் தண்ணீர் தேவைப்படாமல் கேப்சூல் உடனடியாக உருகி அவன் தொண்டைக்குள் சென்றது. திடீரென்று அவன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் பயந்து போனான். ஏன் மாத்திரையை எடுத்துக்கொண்டோம் என்று வருந்தினான். விக்ரம் தனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார் என்றாலும் மாத்திரையில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக சர்வேஷ் உணர்ந்தான். அது அவனை கொன்றுவிடுமோ என்று பயந்தான். மாத்திரையை வாந்தி எடுக்க வேண்டும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அவனுக்கு வயிற்றில் ஒரு கூர்மையான வலி ஏற்பட்டது. சில நொடிகளில் அவன் உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. சிறிது நேரத்திலேயே சர்வேஷ் மயக்கமடைந்தான். அவன் கண்களை திறந்தபோது இரவு நெருங்கிவிட்டது. சர்வேஷ் குழப்பத்தில் இருந்தான். எங்கிருந்தோ ஒரு வாசனை வந்தது. சர்வேஷ் அப்போதுதான் கண்களை திறந்திருந்தான். திடீரென்று அவருக்கு கடுமையான துர்நாற்றம் வீச தொடங்கியது. இந்த நேரத்தில் அவரது உடல் முழுவதும் ஒரு விசித்திரமான மஞ்சள் நிற ஒட்டும் திரவம் நிரம்பியிருந்தது. அவனது உடைகள் முழுவதுமாக நனைந்து துர்நாற்றமும் வீசியது. அது மிகவும் அருவருப்பாக இருந்தது. ஐயோ கடவுளே, என்ன இது? அவனுக்கு யோசிக்க நேரமில்லை. குளிக்க குளியலறைக்கு சென்றான். அவன் உடலை சரியாக சுத்தம் செய்ய 1 மணி நேரமானது. அவன் புதிய ஆடைகளை அணிந்து குளியலறையிலிருந்து வெளியே வந்தான். வெளியே வந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்தான். மயக்கமடைந்த பிறகு அவன் விழுந்த இடத்தில் மஞ்சள் நிற திரவம் குவிந்திருந்தது. அங்கிருந்து மோசமான வாசனை வந்தது. அதை சுத்தம் செய்ய சர்வேஷ் இன்னும் 1/2 மணி நேரம் எடுத்தான்.
யாரோ விக்ரமங்களை முட்டாளாக்கியிருக்காங்க. இந்த மருந்து எனக்கு அதிக வலியை கொடுத்துருக்கு. இதுக்கு மேல இந்த நாத்தம் வேற. இந்த மருந்து இன்னும் எத்தனை சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல என்று சர்வேஷ் யோசித்தான். அறை சுத்தம் செய்யப்பட்டவுடன் வேதிகாவும் அதியமானும் வீடு திரும்பினார்கள். சர்வேஷ், டின்னர் ரெடி பண்ணிட்டியா? எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை அதிகமா இருந்ததால டின்னர் செய்ய முடியல. இன்னைக்கு நாம ஏன் வெளியில போய் சாப்பிடக்கூடாது? இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நீ சாக்கு சொல்லி நாங்க கேட்டதே இல்லையே. தினமும் நீ வீட்டுல தானே இருப்ப, செய்யறதுக்கு எந்த வேலையும் இருக்காது. இப்ப என்ன சார் ரொம்ப பரபரப்பாயிட்டாரோ என்று அதியமான் கேலி செய்தபடியே சர்வேஷை பார்க்க அவரது முகத்தில் ஒரு போலி புன்னகை வந்தது. வேதிகாவால் சர்வேஷ் சொன்னதை ஜீரணிக்க முடியவில்லை. ஆனால் கடந்த சில நாட்களாக சர்வேஷின் மாறிவரும் நடவடிக்கையை பார்த்து வேதிகாவால் சர்வேஷை மறுக்க முடியவில்லை. அதனால்தான் வேதிகா இயல்பாக, நானும் கொஞ்ச நாளா வெளியே சாப்பிட போலான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வெளியே டின்னருக்கு போறோம், ஓகேவா? வேதிகாவின் இந்த செயலால் அவள் தனக்கு உதவுகிறாள் என்பதை சர்வேஷ் புரிந்து கொண்டார். சர்வேஷின் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அவன் வேதிகா வாங்கி வந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அறையை நோக்கி அவளை பின்தொடர்ந்தான். இதெல்லாம் என்ன? பொறுப்பு ஒரு விஷயம் தானே. நீ எப்பவும் சாப்பாடு சமைக்கிற, ஆனா இப்ப என்னாச்சு? சோம்பேறியா இருக்காத, இல்லனா உன்னால சாப்பாடு சமைக்க முடியாது. தினமும் சாக்கு போக்கு சொல்றத நிறுத்து. சரி. பிறகு வேதிகா ஒரு புதிய விஷயத்தை பேச ஆரம்பித்தாள். நாளைக்கு மறுநாள் தீரஜ் அண்ணாவோட பிறந்த நாள். அடுத்த 2 நாளுக்குள்ள நீங்க அவருக்கு ஒரு நல்ல பரிசு வாங்கணும்னு ஞாபகத்துல இருக்கட்டும். ரொம்ப சீப்பான கிஃப்டா கொடுக்க கூடாது. அதனால அதை வாங்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. இல்லனா எப்பவும் மாதிரி இந்த முறையும் நான் சங்கடப்பட வேண்டி இருக்கும் என்று வேதிகா கேட்டுக்கொண்டாள். ஹோட்டல் சிட்டி பேலஸ். தீரஜின் பிறந்த நாள். சர்வேஷ், வேதிகா, அதியமான் தீரஜுக்கு பரிசுகள் வாங்க வேண்டியிருந்ததால் அனைவரும் தனித்தனியாக அந்த இடத்தை அடைய போகிறார்கள். வேதிகாவும் அதியமானும் சரியான நேரத்தில் வந்தார்கள். ஆனால் சர்வேஷ் இன்னும் வரவில்லை. வேதிகா அவனுக்காக காத்திருந்தாள். இந்த முறை அவர் கொடுக்கும் பரிசு மிகவும் அற்புதமாக இருக்கும் என்று சர்வேஷ் வேதிகாவிடம் உறுதியளித்திருந்தான். ஆனால் அதன் பிறகும் வேதிகாவின் மனதில் ஒரு பதட்டம் இருந்தது. சர்வேஷ் கையில் ஒரு சாதாரண மரப்பெட்டியுடன் அங்கு வந்ததைக் கண்டு வேதிகாவின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. என்ன சர்வேஷ் இது? அட்லீஸ்ட் இந்த பெட்டியை கிஃப்ட் ரப் பண்ணியாவது வைங்க. ஏய், இந்த பெட்டியை நான் அப்படியே அவனுக்கு கொடுக்கணும். அதை கிஃப்ட் ராப் பண்ணி வாங்கலாம் எனக்கு நேரம் இல்ல. விடு, எப்படியும் இந்த பெட்டி முக்கியம் இல்ல. இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பொருள் தான் முக்கியம். எல்லாரும் அண்ணாக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சதும் நீ ரகசியமா உன் கிஃப்ட மத்தவங்க கிஃப்டோட வச்சிடு. இந்த தடவை எந்த டிராமாவும் வேண்டாம். நான் ஏற்கனவே டயர்டா இருக்கேன். ஒன்றும் டென்ஷன் வேண்டாம், பாத்துக்கலாம். தீரஜின் விசுவாசமான நண்பர் சூர்யா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். சர்வேஷை அவமதிக்கும் இந்த பொன்னான வாய்ப்பை அவர் தவறவிடக் கூடாது என்பதற்காக அவர் வந்து சர்வேஷின் அருகில் நின்று, இதோட டெலிவரி பாய் இங்க வந்துட்டான். சூர்யா, சர்வேஷ் என் புருஷன். அவரை கிண்டல் பண்ணா அவ்வளவுதான், ஜாக்கிரதையா இரு. வேதிகா, நான் உன்னை ஹர்ட் பண்ண விரும்பல. ஆனா இந்த ஆள் இப்போ உன்ன மாதிரி ஒரு கோடீஸ்வர பொண்ணை கல்யாணம் பண்ணின அப்புறமும் எப்போதான் பிச்சைக்கார மாதிரி வாழ்றதை நிறுத்துவாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். சர்வேஷ், நீ கண்டினியூ பண்ணு. நான் இங்க எந்த சீனும் போட விரும்பல என்று சொல்லியபடியே திடீரென்று சூர்யா எழுந்து சர்வேஷை நோக்கி விரலை காட்டி, அட்டிங், ரொம்ப தைரியண்டா உனக்கு. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எப்பவும் டெலிவரி பாய் தான்டா. வேதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிச்சைக்காரன் பெரிய புடுங்கி ஆயிடுவியா? நான் எவ்வளவு யூஸ்லெஸ் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா பிஆர் குரூப்ஸ் ஒரு குப்பைன்னு நினைச்சு தூக்கி வீசின முன்ன விட நான் ரொம்ப பெட்டரானவன் தான். என்னோட திமிரா பேசுற என்று சொல்லிக்கொண்டே சூர்யா சர்வேஷை நோக்கி வேகமாக வர ஆரம்பித்தான். இந்த காட்சியை பார்த்த பலர் கண்களை மூடிக்கொண்டனர். விஷயம் மிகவும் சூடு பிடித்திருந்தது. சூர்யாவின் உடல் மிகவும் தசைப்பிடிப்புடன் இருந்தது. நகரின் மிகப்பெரிய ரவுடிகளுடன் அவனுக்கு நிறைய தொடர்புகள் இருந்தது. சர்வேஷ் அவன் முன்னால் பறக்கும் சருகை போல தெரிந்தான். ஒரு குத்தினால் அவன் எங்கு சென்று விழுவான் என்று யாருக்கு தெரியும்? ஆனால் அதன் பிறகும் அவன் சூர்யாவுடன் குழப்பம் விளைவிக்க ஆரம்பித்தான். அங்கிருந்தவர்கள் இதை பார்த்து கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். அவ்வளவுதான், இன்னைக்கு சோலி முடிஞ்சது. இன்னைக்கு நைட்டு சர்வேஷ்க்கு சங்கு தான். அவனுக்கு அப்படிதான் வேணும். அவனுக்கே அவனை யாருன்னு தெரியல. சூர்யா கிட்ட எகத்தாளமா நடந்துகிட்டா இப்படித்தான். அங்கே விருந்துக்கு வந்தவர்கள் இதையெல்லாம் தாழ்ந்த குரலில் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் யாரும் சூர்யாவை தடுக்க முன்வரவில்லை. சர்வேஷ் அடிபடுவதை அனைவரும் பார்க்க விரும்பினர். சர்வேஷ் அவனிடத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன் உடல் மொழியில் எந்த மாற்றமும் இல்லை. அவன் முகத்தில் எந்த பயமும் தெரியவில்லை. சூர்யா சர்வேஷை நோக்கி குத்துவதற்காக கையை நீட்டியவுடன் சர்வேஷ் உடனடியாக அவன் கையை பிடித்து கடுமையான தோணியில் பேசினான். நீ எதுக்கு மேலையும் என்ன கொல்ல ஆசைப்படுறியா? நான் ஒரு ரத்தத்தை குடிப்பம் பாருடா என்ற வார்த்தைகள் ஆத்திரத்துடன் சூர்யாவின் வாயிலிருந்து வந்தவுடன் சர்வேஷ் தனது மணிக்கட்டை லேசாக திருப்ப முதலில் அனைவரின் காதுகளிலும் ஒரு தெளிவான சத்தம் கேட்டது. அதன் பிறகு சூர்யாவின் வாயிலிருந்து ஒரு குரல் வந்தது. நீ என்ன அவ்வளவு வெறுக்கிறியா? உனக்கு ஏன் என் மேல வெறுப்பு வருது? நான் உன்னை தொடும்போது உனக்கு நாத்தம் அடிக்குதா என்று சொல்லியபடியே சர்வேஷ் சூர்யாவின் மார்பில் பலமாக குத்தினான். அவன் காற்றில் பறந்து சில அடி தூரத்தில் விழுந்தான். இதை பார்த்த சர்வேஷ் அதிர்ச்சி அடைந்தான். அவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி திடீரென்று வந்தது? விக்ரமிடமிருந்து அவனுக்கு கிடைத்த கேப்சூலின் மந்திரமா? என்ன இது? அவருக்கு என்னாச்சு?
அவரால எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது? நோஞ்சா மாதிரி இருந்த சர்வேஸ்க்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? அவரோட பயம் எங்க போச்சு? சூர்யா வலியா துடித்து தரையில் விழுந்தான். அதே நேரத்தில் வேதிகாவின் தாத்தா அதியமான் சர்வேஷை நோக்கி வந்து அவன் முகத்தில் பலமாக அறைந்தார். இந்த திடீர் தாக்குதலில் இருந்து சர்வேஷ் மீள முடியாமல் தடுமாறி 2 அடிகள் பின்னோக்கி நகர்ந்தான். உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு தீரஜோட பிறந்த நாள், ஒரு சந்தோஷமான நாள். எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுவேன்? சர்வேஷும் அதியமானை கோபமாக பார்த்து கொண்டிருந்தான். மற்றவர்கள் உதவியுடன் சூர்யா மெதுவாக தரையிலிருந்து எழுந்தபடியே, நான் உனக்கு கொல்லலனா என் பேர் சூர்யா என்னடா என்று சொல்லிக்கொண்டே சூர்யா தனது செல்போனை எடுத்து ஒரு எண்ணை டயல் செய்தான். எல்லோரும் சர்வேஷை பார்த்துக் கொண்டிருந்த போது சர்வேஷ் தனது இடத்தில் நின்று அதியமானை பார்த்துக் கொண்டிருந்தான். சர்வேஷ் தொடர்ந்து தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதை அதியமான் கவனித்த போது அவர் மிகவும் பயப்படத் தொடங்கினார். எனக்கும் வேதிகாவுக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. என் பக்கம் நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் என்ன அவமானப்படுத்திட்டே இருந்தீங்க. இந்த அறை எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கும். நீங்க 2 வருஷமா வளர்த்த நாய் இப்ப வெளியே போகுது. ஆனா இந்த முறை அது குலைச்சிட்டு போகல, கடிச்சிட்டு போகுது. நான் உங்க குடும்பத்துக்கு திரும்ப வரணும்னா தீரஜ் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் என்று கர்ஜிக்க வேதிகாவின் கண்கள் சர்வேஷ் மீது மட்டுமே நிலைத்திருந்தன. சர்வேஷ் இப்படி நடந்து கொள்வதை பார்த்து ஒரு அந்நியனைப் போல அவன் முற்றிலும் மாறிவிட்டான் என்று உணர்ந்தாள். மறுபுறம் சர்வேஷின் வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சர்வேஷ் போன்ற ஒரு சாதாரண மனிதன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவான் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். அவனை நிறுத்த, அவனை போக விடாத என்று சூர்யா கட்டளையிட்டான். யாரும் தன்னை கேட்கவில்லை என்பதை கண்ட சூர்யா எப்படியோ சர்வேஷை நோக்கி ஓடிச் சென்று அவரது காலை பிடித்துக் கொண்டு, யாரும் இங்கிருந்து போக சொன்னது? நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? சூர்யா பேசி முடித்தவுடன் 10 கருப்பு ஸ்கார்பியோ கார்கள் அந்த ஹோட்டலின் முன் வந்து நின்றன. இன்றைய விருந்து ஒரு திறந்த வழியில் நடைபெற்றதால் எல்லோரும் இந்த காட்சியை எளிதாக பார்க்க முடிந்தது. சிறிது நேரத்தில் 30க்கும் மேற்பட்டோர் அந்த கார்களில் இருந்து வெளியே வந்தனர். கைகளில் தடிகள் மற்றும் கத்திகளை பிடித்தபடி, சேகர் தாதா, கடைசியா நீங்க வந்துட்டீங்களா என்று சொல்ல அந்த மனிதன் தலையை அசைத்து கத்தியை காற்றில் அசைத்தபடி, சூர்யா, என்ன பிரச்சனை? எந்த நாயை நான் அடிச்சு வரட்டணும் சொல்லு. சேகர் தாதா, இதோ இவன் தான் என்று சூர்யா உடனடியாக சர்வேஷை நோக்கி சொல்ல, அப்போ சூர்யாவை அடிச்சது நீதானா? அவன் என் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியாதா? நாள் முழுக்க குறைக்க மட்டுமே தெரிஞ்ச நாய்க்கு எப்படி கடிக்கணும்னு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லையா? சின்ன பையன் தற்பெருமை பேசுற. உனக்கு கோபம் அதிகம்னு எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யார் என்கிட்ட இப்படி பேசலான்னு உனக்கு தெரியுமா? மற்றவங்க உன்கிட்ட எப்படி பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ என்கிட்ட இப்படி பேசினா ரொம்ப வருத்தப்படுவேன். சேகர் தாதா தன் தோளில் வைத்திருந்த கத்தியை சர்வேஷ் ஒரு முறை கூட பார்க்கவில்லை. உண்மையாவே உனக்கு கொஞ்சம் திமிரு அதிகம்தான். உன்ன மாதிரி ஆள் முன்னாடி நான் திமிரு பிடிச்சவனா இருக்க முடியாதா? பார்க்கலாமா? சர்வேஷின் முகத்தில் எந்த பயமோ சுருக்கமோ இல்லை. ஒரு பேய் அவன் உடலில் நுழைந்தது போல் தோன்றியது. சேகர் தாதா சர்வேஷை முறைத்து பார்க்க ஆரம்பித்தான். ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் சேகர் தாதா சர்வேஷை ஓரளவு பழக்கமானவனாக கண்டான். ஆனால் சர்வேஷை முன்பு எங்கே பார்த்தான் என்பதை அவனால் சரியாக நினைவில் கொள்ள முடியவில்லை. என்ன உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா சேகர்? என்ன நல்லா பார்த்து ஞாபகப்படுத்திக்கோ என்று சொல்ல அதை சற்றும் பொருட்படுத்தாத சேகர் தன் கத்தியை சர்வேஷை நோக்கி ஓங்க. அப்போது சர்வேஷின் விரலிலிருந்து ஒரு மோதிரம் கீழே விழுந்தது. உருண்டு சேகர் தாதாவின் காலின் அடியில் நின்றது. சேகர் தாதா அந்த மோதிரத்தை எடுத்த போது அவர் தனது கைகளை நெருப்பில் சுட்டது போல உணர்ந்தான். அது உடனடியாக சர்வேஷின் காலில் விழுந்து கெஞ்ச தொடங்கினான். டைகர், என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க டைகர். நான் உங்களை மறந்துட்டேன். சாரி டைகர். சிட்டியின் மிகப்பெரிய கோடீஸ்வரரின் ஒரே மகளான வேதிகாவை ஒரு தவிர்க்க முடியாத காரணத்திற்காக கட்டாய திருமணம் செய்து கொண்டான். சர்வா வேதிகாவின் வீட்டில் ஒரு வீட்டோடு மாப்பிள்ளையாக வாழ்ந்து வந்தான். மேலும் தன் மனைவி வேதிகா மட்டுமல்லாமல் அவளது சகோதரன் மற்றும் அந்த வீட்டின் வேலைக்காரர்களும் கூட அவனை அவமானப்படுத்தாத நாளே இல்லை என்றும் சொல்லலாம். சாதாரணமாக மளிகை பொருட்கள் வாங்கும் ஒரு பையை மட்டுமே எடுத்துக்கொண்டு செல்லும் இந்த ஏழை சர்வாவை அழைத்துச் செல்ல பல கோடி மதிப்புள்ள கருப்பு கார்கள் வந்தது ஏன்? அவன் பின்னால் மறைந்திருக்கும் உண்மை என்ன? சர்வா யார்? உங்களுக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்தும் அவனது ரகசியம் என்ன? தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து தி டைகர் ரிட்டர்ன்ஸ் கதையை இலவசமாக கேளுங்க. தண்டச்சோரே, பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு சீக்கிரமா வெளியில வா. மளிகை ஜாமான் வாங்க மார்க்கெட்டுக்கு போகணும். இந்த வேலைக்காரன் வீட்டின் அனைத்து வேலைக்காரர்களுக்கும் சீனியர். இவனுக்கு வீட்டில் அபினவை விட பல மடங்கு மரியாதை அதிகம் என்பது அபினவுக்கு தெரியும். சொல்லுங்கண்ணா. வேலைக்காரன் சர்வாவிடம் 1000 மற்றும் ஒரு மளிகை லிஸ்டை கொடுத்து விட்டு சொன்னான். போ, மார்க்கெட்டுக்கு போய் சீக்கிரமா மளிகை ஜாமான் வாங்கிட்டு வா. அப்புறம் வேதிகா மேடமோட ஆபீஸ் ஃப்ரெண்டு கிஷோர் இன்னைக்கு வராரு. என்ன நைட் வராங்களேன்னு பாக்குறியா? நீ அவங்களுக்கு புருஷன் இல்லையா? இப்ப நீ தான் உங்க 2 பேரையும் ஒழுங்கா கவனிச்சுக்கணும். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போ சீக்கிரம். வேலைக்காரனின் வார்த்தைகளால் சர்வாவுக்கு கோபம் வந்து அப்போது அவனது போன் ஒலித்தது. நம்பரை பார்த்த சர்வா அதிர்ச்சி அடைந்தான்.
அது துபாய் நம்பர். சர்வா அதை எடுக்காமல் மளிகை லிஸ்டை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் வேகமாக கடைக்கு கிளம்பினான். காய்கறி மார்க்கெட்டில் துபாய் கால் மீண்டும் வந்தது. சர்வா அதை கண்டுகொள்ளாமல் நடந்தான். அப்போது கஜேந்திரன் அவனை வழிமறித்தான். அந்த பகுதியில் கஜேந்திரன் ஒரு லோக்கல் ரவுடி. சர்வா ஒரு அப்பாவியை போல தெரிந்ததால் இன்னும் அதிகமாக அவனை கேலி செய்ய ஆரம்பித்தான். உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ பாட்டு கிடிச்சிட்டு நிக்காம போய்கிட்டே இருக்க. தம்பி, நீ எங்க அண்ணன் கஜேந்திர கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட. இப்ப நீ என்ன ஆக போறேன்னு எனக்கு தெரியல. சர்வா அவனை கண்டுகொள்ளாமல் விலகிச் செல்ல முயற்சித்த போது கஜேந்திரன் அவனை கீழே தள்ளினான். ஏன் இப்படி பண்றீங்க? அட கடவுளே! அண்ணா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவன் தான் அந்த கோடீஸ்வரம் மனைவியோட வீட்டோட மாப்பிள்ள. அண்ணா, என் தம்பி இவங்க வீட்டுல தான் வேலைக்காரனா இருக்கான். அப்படியா? இந்த அவமானத்தை தாங்கிக் கொண்ட சர்வா தலையை குனிந்து கொண்டு கிளம்ப முயன்றான். ஆனால் கஜேந்திரன் அவன் காலரை பிடித்துச் சொன்னான். அப்ப நாம இன்னொரு பெரிய பார்ட்டி வச்சுக்கலாம். என்ன சொல்ற? யாருன்னு தெரியுமா? ஒய்ஃப் வேதிகாவோட. இதை கேட்டதும் எல்லா ரவுடிகளும் பலமாக சிரித்தனர். சர்வாவின் போன் மீண்டும் ஒலித்தது. யாரு? உன் டார்லிங் போன் பண்றாளா? குட்ரா, நானும் கேக்குறேன். அவளோட அந்த ஸ்வீட்டான வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. நீங்க என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா இந்த போனை மட்டும் எடுக்காதீங்க. தாமதிக்காமல் கஜேந்திரன் போனை எடுத்தான். ஹலோ வேதிகா பேபி, சொல்லு. ஆனால் மறுமுனையில் இருந்த நபர் சொன்னதை கேட்டு கஜேந்திரன் நடுங்கினான். அவனுக்கு வியர்த்து கொட்டியது. அவன் சர்வாவின் காலில் விழுந்தான். எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. நாங்க உங்களை யாருன்னு தெரியாம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோண்ணே. அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக புழுதி பறக்க 3 பெரிய விலையுயர்ந்த கருப்பு நிற கார்கள் கருப்பு கண்ணாடியுடன் ரவுடிகளுக்கு முன்னால் வந்து நிற்பதை அனைவரும் கண்டனர். போனை எடுக்க வேண்டாம்னு சொன்னல. இப்ப அவங்க என்னோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ண சீக்கிரம். இதை சொல்லிக்கொண்டே சர்வா ஒரு ரவுடியின் பைக்கில் ஏறி வேகமாக பறந்தார். அங்கிருந்தவர்கள் போனை எடுத்தவுடனே எப்படி கருப்பு கார்கள் வந்தன என்ற ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். மளிகை ஜாமான் எங்க? உனக்கு கொடுத்த ஒரு சின்ன வேலையை கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியல. சீரியஸ்லி சர்வா, உன்னால மார்க்கெட்ல இருந்து காய்கறிகளை கூட வாங்கிட்டு வர முடியல. யூ நோ வாட்? போ, ஏ ரூம்ல இருக்கிற ஒட்டடை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு. உன் மிருதுவான கைகள் அதுக்கு தான் லாய்க்கு. யூஸ்லெஸ். வேதிகா சீக்கிரம் சர்வாவை விரட்ட விரும்பினாள். மேலும் எல்லோர் முன்னிலையிலும் அவனை அவமானப்படுத்தி அவன் தானாகவே தன் வாழ்க்கையை விட்டு விலகி போக வேண்டும் என்று விரும்பினாள். அப்போது வேதிகாவுக்கு அவள் நண்பி சிவானியிடமிருந்து அழைப்பு வந்தது. சொல்லு சிவானி. ஹே வேதிகா, ஈசிஆர்ல மாஃபியா கிங் விக்ரமன் சாரோட பார்ட்டிக்கு நீ வரலையா? நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க வராங்க. நோ யார், எனக்கு மூடு சரியில்லை. ஐ அம் நாட் கமிங். வேதிகா, அது மாஃபியா கிங் விக்ரமன் சாரோட இன்விடேஷன். முடியாதுன்னு சொல்றதுக்கு இடமே இல்ல. நீ வந்தே ஆகணும். நாங்க எல்லாரும் எங்க ஹஸ்பண்டோட வரோம். நீ உன்னோட உதவாக்கற புருஷனையும் கண்டிப்பா அங்க கூட்டிட்டு வந்துரு. உனக்கு அவனை கலட்டி விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். என்ன சொல்லு? ஏன்னா அங்க மாஃபியா வேர்ல்ட சேர்ந்த நிறைய பேர் வருவாங்க. சர்வாவை என் லைஃப்ல இருந்து துரத்த இதுதான் சரியான சான்ஸ். சரி, ஓகே, நானும் கண்டிப்பா வரேன். என்னோட அந்த யூஸ்லெஸ் ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வரேன். சர்வா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அங்கேயே நின்றிருந்தான். அப்போது அவனது போன் மீண்டும் ஒலித்தது. ஸ்கிரீனில் துபாய் எண்ணை பார்த்த சர்வா வீட்டை விட்டு வெளியே சென்றான். என் புருஷனோட கிராமத்து ஃப்ரெண்டு எவனாவது கால் பண்ணிருப்பான். சரி விட, நான் அவனை என்னோட டிரைவரா கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, சூப்பர். பை. இப்போது ஈசிஆரில் வேதிகாவின் மனதை குழப்ப போகும் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அடுத்த நாள் வேதிகா சர்வாவை காரில் ஈசிஆருக்கு அழைத்து வந்தாள். அந்த பிரம்மாண்ட ஹோட்டலை பார்த்த சர்வாவின் கண்கள் விரிந்தன. எனக்கு தெரிஞ்ச உன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்திலேயே உனக்கு தான் இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல காலடி எடுத்து வைக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்போது அங்கே வேதிகாவின் திமிர் பிடித்த பணக்கார கல்லூரி நண்பர்கள் அவளை சந்தித்தார்கள். அதில் எப்போதும் வேதிகாவை சீண்டிக் கொண்டிருந்த ராஜ் என்ற திமிர் பிடித்தவனும் அடக்கம். சர்வாவை அவமானப்படுத்த முயன்ற ராஜ் வேதிகாவை பார்த்து, வேதிகா, இது என்ன இந்த ட்ரிப்புக்கு உன் ஹஸ்பண்டுக்கு பதிலா வீட்டு வேலைக்காரனை கூட்டிட்டு வந்துட்டியா? இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். சர்வாவின் சாதாரண ஆடைகளை பார்த்த வேதிகாவின் நண்பர்கள் மற்றும் அவர்களின் கணவர்கள் முகம் சுளித்தனர். ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாத போது ஹோட்டல் மேனேஜர் வந்து சொன்னார், எக்ஸ்கியூஸ் மீ சார், விக்ரம் சாரோட பார்ட்டி ஈவினிங் தான். இப்போ நீங்கள் சாப்பிட்ற லஞ்சுக்கும் ட்ரிங்க்குக்கும் நீங்கள் தான் பில் பே பண்ணணும். வெயிட்டர் மெனு கார்டை கொண்டு வந்தபோது சர்வாவை மாட்டிவிட நினைத்த ஆரியன் இவ்வாறு கூறினார், ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்மளோட பில் எல்லாம் சர்வா தான் பே பண்ணுவாரு. அண்ட் எஸ் காய்ஸ், நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. லெட்ஸ் கிளாப் ஃபார் சர்வா. மாசம் 6000 மட்டுமே சம்பாதிக்கிற இந்த வேலைக்காரன் நம்ம பில்ல கட்ட போறான். கிளாப் கிளாப் கிளாப். சர்வாவுக்கு ஒரு நிமிடத்திற்குள் என்ன நடந்தது என்று புரியவில்லை. வேதிகாவும் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். இது எப்படி நடந்துச்சு? சர்வா என்ன பண்ணிருக்கான்? இன்னைக்கு என்கிட்ட பைசாவும் இல்ல. இந்த சர்வா ஒரு பைசா கூட இல்லாத பிச்சைக்காரன். சர்வா ஒரு கண்டிஷனும் போட்டாரு. இன்னைக்கு அவரால பில்ல கட்ட முடியலன்னா வேதிகா ராஜுக்கு சொந்தம். அட அட அட, சேலஞ்ச் பண்ணிட்டு இப்ப பின்வாங்க கூடாது. வாட்? சர்வா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் ஒன்னும் உன்னோட ப்ராப்பர்ட்டி இல்ல. என்ன அடமான வைக்கிறதுக்கு புரியுதா? வேதிகா, நான் சொல்றதை கேளு. நான் எதுவும் சொல்ல. ஷட் அப். தான் இவர்களிடம் மாட்டிக்கொண்டிருப்பதை சர்வா வேதிகாவுக்கு விளக்க முயன்றான். அட அட அட, சேலஞ்ச் பண்ணிட்டு பின்வாங்க கூடாது. என்னாச்சு? பணம் தீந்து போச்சா? வெயிட்டா. ராஜ் சர்வாவுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காமல் ஹோட்டலில் உள்ள மிக விலையுயர்ந்த உணவு மற்றும் பானங்களை ஆர்டர் செய்தான். அப்போது சிவானியின் பார்வை ஒரு பாக்ஸிங் ரிங் மீது விழுந்தது. ஹே ராஜ், நீ காலேஜ் டேஸ்ல பாக்ஸிங் சாம்பியன் இல்லையா? அப்போ உனக்கும் சர்வாக்கும் ஒரு ஃபைட் வச்சா என்ன? என்ன சொல்றீங்க? நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வர்றதுக்குள்ள நமக்கு ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கும்ல? இதை கேட்டதும் அனைவரது கவனமும் அங்கே சென்றது. ஏனென்றால் ராஜ் உண்மையிலேயே அனைவரையும் நடுங்க வைக்கும் ஒரு குத்துச்சண்டை வீரன். மற்ற கல்லூரிகளும் அவனை கண்டு அஞ்சினர். ராஜ் இதுவரை 25 பேரின் முகத்தை உடைத்திருந்தான். அப்போது சர்வாவின் போன் ஒலித்தது. சர்வா சார் போன் அடிக்குது. யார் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வீட்டு ரகு தாத்தா. போன்ல என்ன சொல்லியிருப்பாரு? ஹே சர்வா, நீ கிளீன் பண்ணாமே போயிட்டியே. சரி, இப்ப என்ன சொல்ற? ரெடியா? என்னைக்கு தெரிஞ்சிடும் வேதிகாக்கு யார் பெஸ்ட், நீயா நானா? சர்வா, உனக்கு இன்னும் கூட டைம் இருக்கு. இப்பவே வேண்டாம்னு சொல்லிடு. சர்வா மாமா, ராஜ் கூட ஃபைட் பண்ண உங்களுக்கு தைரியம் இல்லையா? சர்வா கோவம் அடைந்து இப்போது சொன்னான், நான் பாக்ஸிங்க்கு ரெடியா இருக்கேன். காய்ஸ், இன்னைக்கு இவன் கதையை முடிச்சிட்டு சாப்பிடுவோம். ராஜும் தயாராகி பாக்ஸிங் ரிங்கில் நுழைந்தான். மறுபுறம் ஆரியனும் அவன் நண்பர்களும் விலையுயர்ந்த பானங்கள் மற்றும் உணவுகளை ஆர்டர் செய்ய தொடங்கினர். அப்போது ராஜ் அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வேண்டுமென்றே சர்வா மீது ஒரு குத்துவிட சர்வா வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அதன் பிறகு ராஜ் தொடர்ந்து சர்வாவை குத்திக் கொண்டே இருந்தான். கையை தூக்க கூட அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. சர்வாவின் கதை முடிந்தது என்று எல்லோரும் நினைத்த போது திடீரென்று சர்வா கீழே விழுந்தான். போதும் சர்வா, சண்டை போடுறத விட்டுடு. வா, நம்ம இங்கிருந்து போலாம். வேதிகா இதை சொன்னபோது பாக்ஸிங் ரிங்கிற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த சர்வாவின் போன் ஒலிக்கத் தொடங்கியது. வேதிகா போனை பார்த்துவிடக் கூடாது என்ற அவசரத்தில் சர்வா எழுந்தான். ராஜ் அவனை தாக்க வந்தபோது சர்வா ராஜை நோக்கி ஒரு பவர்ஃபுல் பஞ்ச் கொடுக்க ராஜ் அங்கேயே மயங்கி விழுந்தான். வேதிகாவின் கவனம் சர்வாவின் போனிலிருந்து தரையில் கிடந்த ராஜ் மீது திரும்பியது. பாக்ஸிங் சாம்பியன் ராஜ ஒரே அடியில சர்வா வீழ்த்திட்டா. இப்படி ஒரு குத்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயரால மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த சர்வா ஏதோ மறைக்கிறான். சர்வா வெளியே வந்து தன் போனை எடுத்து வைத்துக் கொண்டான். பரவாயில்ல ராஜ், இங்கே உன்னை ஜெயிச்சிட்டான்னு டென்ஷன் ஆகாத. நாங்க வேணும்னே பில்ல பயங்கரமா ஏத்திட்டோம். 7 ஜென்மம் எடுத்தாலும் அவனால அதை கட்ட முடியாது. சார், உங்களோட பில் 5,40,000. என்ன? பரவாயில்ல, நம்ம சர்வா சார் இங்க இருக்காரு. அவர் எல்லார் பில்லையும் கட்டிடுவார். ஆனால் வெயிட்டர் சர்வாவை பார்த்து குழப்பமடைந்தான்.
அவனது உடைகளை வைத்தே அவன் மதிப்பிட்டு விட்டான். சார், ரிசப்ஷனுக்கு வாங்க ப்ளீஸ். ஜாக்கிரதா, இவ ஓடி போகாம பாத்துக்கங்க. இப்போது எல்லோர் கண்களும் வெயிட்டர் மீது இருந்தன. சர்வா பணம் கொடுக்கவில்லை என்றால் ராஜ் தன் கோபத்தை எல்லாம் தன் மீது காட்டுவானோ என்ற பதட்டத்தில் வேதிகாவிற்கு வேர்த்து கொட்டியது. வெயிட்டர் சர்வாவின் கையில் இருந்த கார்டை வாங்கி ஸ்வைப் செய்த போது அவனது முகம் விளறியது. என்னாச்சு? சர்வா கார்டுல பில் பே பண்ற அளவுக்கு பணம் இல்லையா? அவர் கார்டுல பணம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்துடலாம். சர்வா பணம் கொடுக்கவில்லை என்றால் ராஜ் தன் கோபத்தை எல்லாம் இன்று அவள் மீது காட்டுவான் என்பதால் வேதிகாவின் முகம் வெளிரி போனது. என்னாச்சுங்க, உங்ககிட்ட பணம் எதுவும் இல்லையா? வெயிட்டர் எதையாவது சொல்வதற்குள் திடீரென்று சில Z+ செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஹோட்டலின் பிரதான வாயிலுக்கு வந்தனர். எல்லோர் கவனமும் அங்கே திரும்பியது. யாரோ செலிபிரிட்டி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், அங்க பாத்தீங்களா? அது மிஸ்டர் கரிகாலன், விக்ரம் சாரோட பாஸ். தெரியுமா, இவங்கள பாக்குறதுக்கு வருஷக்கணக்கா காத்திருக்கணும். நான் வேலை பார்க்குற அதே கம்பெனில தான் அவரும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அந்த கடவுளோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருச்சு. மிஸ்டர் கரிகாலன் சர்வாவை அடையாளம் கண்டு கொண்டார். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மிஸ்டர் கரிகாலன் சர்வாவை பார்த்தார். எல்லோரும் அவர்களைத்தான் பார்க்கிறார் என்று நினைத்த போது ராஜ் முன்னால் வந்தான். சர்வா கரிகாலனை புறக்கணித்து விட்டு மெயின் டோரை நோக்கி நடந்தார். பிறகு திரு கரிகாலன் ஹோட்டல் மேனேஜரிடம் சொன்னார், மேனேஜர், இவர் பில்லு மற்ற எல்லார் பில்லையும் என்னோட அக்கவுண்ட்ல இருந்து கிளியர் பண்ணிடுங்க. இதை சொல்லிக்கொண்டே கரிகாலன் தன் அறைக்கு சென்றார். ஒரு நிமிடத்தில் என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை. மிஸ்டர் கரிகாலன் ஏதாவது குடிச்சிருக்காரா? ஒருவேளை அவர் சர்வாவை பார்த்து வேற யாரோட நினைச்சிட்டாரோ? ஹே சர்வா, பணத்தை கரிகாலன் தானே கட்டினாரு, அப்ப நான் தான் ஜெயிச்சேன். நீ எங்க போற? இந்த லாஜிக் படி பார்த்தாலும் வேதிகா எனக்கு தான். பாரு ராஜ், போனை கூட. பாக்ஸிங்கில் சர்வாவிடம் தோற்றதற்காக பழிவாங்க நினைத்த ராஜிடம் சர்வா போனை கேட்ட போது போன் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவன் நக்கலாக சொன்னான், எந்த சூப்பர் ஸ்டாரோட போன் உனக்கு மறுபடியும் வந்துட்டே இருக்க? நான் ஒண்ணு பண்றேன், அட்டன் பண்ணுவா. பாரு, உன் கோபத்தெல்லாம் ஏமல காட்டு, அதை மட்டும் அட்டன் பண்ணாத. ராஜ் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு போனை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டான். மறுமுனையிலிருந்து ஒரு குரல் கேட்டது. பாஸ், உங்க லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். உங்களை அழைச்சிட்டு போக வர்றோம். தேர் இஸ் சம்திங் கிரிட்டிக்கல். நிச்சயமா இது ஏதோ ஆட்டோ டிரைவர் இல்ல கேப் டிரைவர் காலா தான் இருக்கணும். அவன் இவனை பத்தி என்ன நினைச்சான்? வேதிகாவுக்கும் இது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் அப்போது ஒரு விஷயம் நடந்தது. அது எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஹேய், அது ஹெலிகாப்டர் ஆச்சே. சர்வாவோட டாக்ஸி எங்க? அதற்கு பிறகு சர்வா போனில் ஏதோ சொன்னான். ஹெலிகாப்டர் அங்கிருந்து பறந்து சென்றது. உடனடியாக சர்வா முன் ஒரு டாக்ஸி வந்து நின்றது. அட, இதுதான் மலையை குறைஞ்சு எலிய பிடிக்கிறதா? எனக்கு தெரியும், அவன் ஹெலிகாப்டர்ல ஏறுவானா? இதோ அவனோட டாக்ஸியே வந்துடுச்சு. ஆனால் துபாயிலிருந்து வந்த தொடர் அழைப்புகளும் இந்த விலையுயர்ந்த கார்கள் மற்றும் ஹெலிகாப்டரும் உங்கள் தலைமுடியை சிலிர்க்க வைக்கும் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தப் போகின்றன. சர்வா வேகமாக டாக்ஸியில் ஏறி சென்றான். அப்போது ராஜ் மற்றும் மற்றவர்களுக்கு சர்வா மீது சந்தேகம் வந்தது. காய்ஸ், இவன் ஈசிஆர்ல தன்னோட ஒய்ஃபை விட்டுட்டு எங்க போனா, யார பார்க்க போனான்னு யாருக்காவது தெரியுமா? நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு எவ்வளவு தைரியம் சர்வா? என்கிட்ட சொல்லாம எங்க போன நீ? வேதிகா, உன் உதவாத புருஷன் யார் கூட பேசுறான்னு நீ எப்பவாச்சும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருக்கியா? நாம ஏன் சர்வாவோட உண்மையை கண்டுபிடிக்க கூடாது? இன்னைக்கு நம்ம அவனை கையும் களவுமா பிடிப்போம். இதை சொல்லிக்கொண்டே ராஜ் வேதிகாவின் காரை எடுத்துக்கொண்டு எல்லோரையும் அழைத்துக் கொண்டு சர்வா சென்று கொண்டிருந்த டாக்ஸியை பின்தொடர ஆரம்பித்தான்.
சர்வா, நான் இன்னைக்கு நீ எங்க போற, என்ன பண்றன்னு உன்னை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சே தீர்வேன். ராஜ் மற்றும் மற்றவர்கள் சர்வா மாட்டிக்கொள்வான். அவர்கள் உண்மையை வெளிப்படுத்தி கேலி செய்யலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்று சர்வாவின் உண்மை அவர்களுக்கு முன்னால் வெளிவரப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. சர்வாவின் உண்மையான அடையாளம் என்ன? ஒரு ஏழை மனிதனா, அல்லது அசிங்கப்படுவதற்காகவே பிறந்த ஒரு வீட்டோடு மாப்பிள்ளையா, அல்லது வேறெதுமா? காத்திருங்கள், இந்த ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்பட போகின்றன. நிறுத்து. சர்வாவின் டாக்ஸியை திடீரென்று போலீஸ்காரர்கள் ஒரு செக் போஸ்டில் தடுத்து நிறுத்தினர். ராஜ் தன் காரை சிறிது தூரத்தில் நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். சீக்கிரம் வாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சர்வாவை வெளியே வர சொல்லி சோதனையிட ஆரம்பித்தார். சோதனையின் போது போலீஸ் சர்வாவிடம் ஒரு துப்பாக்கி இருந்ததை கவனித்தார். துப்பாக்கியை பார்த்த இன்ஸ்பெக்டர் சர்வாவிடம் கேட்டார், இது என்ன? இந்த துப்பாக்கி எங்கிருந்து வந்தது? இதுக்கான லைசன்ஸ் எங்க? இந்த சர்வா கிட்ட எப்படி கன் வந்தது? என் வீட்டு வேலைக்காரங்க கிட்டயே இவன் திட்டு வாங்குறவன். அவனோட பழைய காருக்கு 500 ரூபாய் பெட்ரோல் போட கூட கடன் வாங்குறவன். இவன் கிட்ட எப்படி கன்னு வந்தது? ஒருவேளை சர்வாவை பத்தின உண்மை எனக்கு தான் தெரியலையோ? गाइस, இந்த சர்வா ஒரு கிரிமினல். இப்ப பாருங்க, போலீஸ் இவன் கிட்ட இருந்து உண்மை எப்படி வரவழைக்க போறாங்கன்னு. அது நான் கமிஷனர் முன்னாடி மட்டும்தான் வாயை திறப்பேன். गाइस, நல்லா பாருங்க, இவன் போலீஸ் கமிஷனர் கிட்ட தான் பேசுவானா? ஓ அப்படியா? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க ட்ரை பண்ணாத, இல்லனா உன்னை கட்டி தலைகீழ தொங்க விட்டு அடிச்சு உன்னோட உண்மையான அடையாளத்தை வெளிக்கொண்டு வந்துருவேன். உன்ன வீட்டில் வேலைக்காரர்களுக்கே பயப்படும் ஒருவன் என்று போலீஸ் இன்ஸ்பெக்டரின் கையை பிடித்தான். என் கையை விடு, இல்லன்னா லத்தியால அடிச்சு தோலை உரிச்சிடுவேன். ஏய் விடு! இந்த கூச்சலை கேட்டு அருகில் இருந்த அனைத்து போலீஸ்காரர்களும் அவனை தடுக்க வந்தனர். வேதிகா மற்றும் ராஜும் அதிர்ச்சி அடைந்தனர். இவன் என்ன தள்ளி விட்டான். யாராவது கமிஷனரை கூப்பிடுங்க. இவனை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது. இந்த குழப்பத்தின் நடுவே ஒரு போலீஸ் ஜீப்பின் சைரன் சத்தம் கேட்டது. என்ன நடக்குதுங்க? சார், இவர் மேல எதுக்கு கை வச்ச? கமிஷனரை பார்த்ததும் எல்லோர் முகமும் வெளிரியது மற்றும் சர்வா அவன் இன்னமும் அவமானப்படுத்தப்பட்டான். இப்போது போலீஸ் கூட அவன் முன் நடுங்கி நின்றனர். சர்வாவை கமிஷனர் கூட அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரா? ஆனா எப்படி அது? இங்கே என்ன நடக்கிறது என்று வேதிகா மற்றும் மற்றவர்களுடன் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் யோசித்தார். உனக்கு இந்த வேலையில இருக்கணுமா இல்லையா? யார் இவரை பிடிச்சது? ஆமா சார், இவன் துப்பாக்கியோட வந்தான். அதாவது இவன் கிட்ட துப்பாக்கி இருந்தது. அதனால என்ன? அது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக. இந்த கன்னை நான் தான் அவருக்கு கொடுத்தேன், அவர் பர்த்டே கிஃப்டா. பர்த்டே கிஃப்டா? ஆனா சர்வா அவனோட பர்த்டே அன்னைக்கு எங்க அம்மாவோட செருப்பு தைக்க தானே போனா. ஆனா கமிஷனர் அவனுக்கு கன்னை போய் கிஃப்டா கொடுத்திருக்காரு. அது நான் கனவை கண்டுட்டு இருக்கேன். வேதிகாவும் மற்றவர்களும் கமிஷனர் சர்வாவை மரியாதையுடன் போகச் சொல்லியதைக் கண்டு ஒன்றும் புரியாமல் தவித்தனர். ஆனால் ராஜ் சர்வாவை பின்தொடர காரில் செல்ல ஆரம்பித்தவுடன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்களை நிறுத்தினார். இவ்வளவு காலையில எங்க போறீங்க? இந்த பொண்ணுங்க யாரு? வாங்க, வெளியே வாங்க. சார், நாங்க சர்வா சார் கூட தான் வந்தோம். அதனால அவர் எங்க போறாரோ நாங்களும் அங்கதான் போறோம். ஓகே ஃபைன், நீங்க கிளம்புங்க. அவர்கள் சர்வாவின் டாக்ஸியை தொடர்ந்து துரத்தினர். டாக்ஸி ஒரு பெரிய பாழடைந்த இடத்தை கடந்து சென்றது. அவன் சாலையை கடந்து கொண்டிருந்தான். அப்போது அதே பாழடைந்த சந்துகளிலிருந்து திடீரென்று சில கருப்பு கார்கள் நுழைந்தன. அந்த கார்கள் பாதுகாப்பு வலையின் போல் சர்வாவின் டாக்ஸிக்கு முன்னும் பின்னுமாக நகர ஆரம்பித்தது.
பிறகு அந்த 3 கருப்பு கார்களும் சர்வாவின் டாக்ஸியுடன் சேர்ந்து நகர ஆரம்பித்தன. சர்வாவுக்கும் துபாய்க்கும் என்ன தொடர்பு? எதற்காக சர்வாவுக்கு துபாயிலிருந்து அழைப்புகள் வந்தன? ஏழை டெலிவரி பாய் சர்வாவின் காதலி ஒரு பணக்காரனுக்காக அவனை விட்டு பிரிந்து விட்டாள். அடுத்து என்ன நடந்தது? காதலில் தோல்வியடைந்த ஏழை சர்வா மது அருந்துவிட்டு தரையிலிருந்து 50 அடி உயரத்தில் உள்ள கட்டிடத்தின் மொட்டை மாடிக்கு சென்றான். வைஷ்ணவி, நான் இந்த உலகத்தை விட்டு போறேன். உன்னோட துக்கம் எனக்கு கொன்னுடுச்சு. அந்த பணக்காரனோட சந்தோஷமா நான் போறேன். அந்த மஜ்னு சாக தயாராக இருந்தான். ஆனால் அவனது வாழ்க்கையில் விதி என்ன கொடுத்தது? சர்வா திடீரென்று கீழே விழுந்தான். ஆனால் எங்கே விழுந்தான்? இது என்ன விசித்திரமா இருக்கு? ஓ மை காட், நான் எப்படி இங்க வந்தேன்? ஆமா, சர்வா அந்த மொட்டை மாடியிலிருந்து விழுந்து அந்த சிட்டியின் மிக அழகான மற்றும் பணக்கார பெண்ணான வேதிகாவின் படுக்கைக்கு சென்றாள். அவள் அப்போது அமைதியாக உணர்ந்தாள். அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் எழுந்தவுடன் அவள் கேட்டாள், யார் நீ? நீ என்ன பண்ற? என்னோட பெட்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எங்கிருந்து வந்தேன்னு எனக்கே தெரியல. எனக்கு எதுவும் புரியல. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. உன்னோட கனவுல இருந்து வெளியே வந்து முதல்ல நீ யாருங்கறத சொல்லு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ யாரு? ஓ மை காட், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு வேதிகா? இந்த வேலைக்காரன் உன் பெட்ரூம்ல என்ன பண்றான்? அங்க கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. சனி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல நான் தான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கலாம். அக்கா, இந்த பிச்சைக்காரன் இங்க எதுக்காக வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியணும். பாருங்க பாருங்க பிரதர், நான் இங்க எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. நான் மொட்டை மாடியில தான் இருந்தேன்னு மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சுமார், போலீஸ் வந்து இப்ப உண்மை எல்லாத்தையும் வர வைப்பாங்க. அக்கா அக்கா, ஒரு நிமிஷம். நீ போலீஸ் கிட்ட என்ன சொல்ற? சிங் குடும்ப பாரம்பரியம் உனக்கு மறந்து போச்சா? சிங் குடும்பத்தோட எல்லா முடிவுகளையும் ஒரே ஒருத்தர் தான் எடுப்பாரு. நம்ம மரியாதைக்குரிய தாத்தா, தி கிரேட் கிங் அதியமான். அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? தாத்தாவின் பெயரை கேட்டதும் வேதிகாவின் நெற்றியில் வேர்வை வழிந்தது. அதியமான் நகரத்தின் நன்கு அறியப்பட்ட பணக்காரர் மட்டுமல்ல, அவர் பழமையான கருத்துக்களை கொண்ட ஒரு கன்சர்வேட்டிவ் மற்றும் கடுமையான மனிதர். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் ஒரு சூட் அணியும் மனிதர். அவரை சுற்றியிருப்பவர்களும் அதே போலதான் அணிந்திருப்பார்கள். ஆனால் அவர்களது மனநிலை 500 ஆண்டுகள் பழமையானது. தாத்தா திரும்பி வந்த பிறகு என்ன நடக்குமோ என்று வேதிகா பயந்து கொண்டிருந்தாள். வேதிகா, வெளியில வா. தன் தாத்தாவின் உரத்த குரலை கேட்ட வேதிகா திகைத்து போனார். ஒருவேளை தாத்தாவுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் எப்படி? இப்ப எவ்வளவு நேரம் இந்த லூசர் கூட பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? வெளியில வா, தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
அட அட, நீ எங்கப்பா போற? கேளு, பெரியவங்க சொல்றதுலாம் உண்மைதான். இது உன் உடம்புக்கும் நல்லதில்ல. இப்ப உன் கவலை உன்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாரு. என் அக்காவை என் தாத்தாவோட கோபத்துல இருந்து யாரு காப்பாத்துவாங்க? கேவலம் நீ ஒரு சாதாரண டெலிவரி பாய் மட்டும்தான். இதை கேட்ட சர்வா தீரஜ் தான் இதையெல்லாம் செய்திருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டான். மொட்டை மாடியிலிருந்து விழுந்த பிறகு ஒருவேளை சர்வா மயக்கமடைந்திருக்கலாம். அப்போது தீரஜ் அங்கு வந்திருக்க வேண்டும். அவன்தான் சர்வாவை மயக்க நிலையில் இங்கு கொண்டு வந்து படுக்க வைத்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது சர்வா மனதிற்குள் வேறு கேள்விகள் இருந்தன. ஒரு அண்ணன் அக்காவுக்கு செய்யற வேலையா அது? அவன் எப்படி வேதிகாவுக்கு எப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியும்? அவன் உண்மையிலேயே அவளோட அண்ணனா? இந்த கேள்விகள் சர்வாவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. இதற்கிடையில் அதிகமான ஆக்ரோஷத்துடன் நின்று கொண்டிருந்தார். அங்கு ஒரு பூகம்பமே வெடிக்க தயாரானது போல இருந்தது. இந்த மாதிரி பொண்ணு எல்லாம் பொண்ண கூட தப்பு இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனோட உறவை வச்சுக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னெல்லாம் என் பேத்தின்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. தாத்தா ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. இவ யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இவ பொய் சொல்லாத. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன ஏமாத்தாத. இவங்கதான் உன்னை பெத்தவங்க. இவங்கதான் உன்னை படிக்க வச்சு உன்னை பிசினஸ்க்கு அனுமதிச்சாங்க. அந்த தைரியத்துல நீ எவனை ஒருத்தன ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அதியமான் சர்வாவின் கையில் எதையோ பார்த்தார். அது அவருக்கு அதிர்ச்சி அளித்தது. நீங்க வெட்கப்படணும். ஒரு தாத்தாவா இவ்வளவு பெரிய ஆளா இருந்தோம் உங்க சொந்த பேத்தி மேல கையை நீட்டுறீங்க. அவளை இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றீங்க. திடீரென்று அந்த அறை முழுவதும் அமைதியானது. இதுவரை அதியமான் முன்னின்று தைரியமாக பேச யாரும் துணிந்ததில்லை. யாரும் இப்படி பேசியதும் இல்லை. இங்கே ஒரு சாதாரண டெலிவரி பாய் புகழ்பெற்ற கோடீஸ்வரனுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தான். பரதேசி, என் தாத்தா கிட்ட எதிர்த்து பேசுவியா நீ? இன்னொரு வார்த்தை பேசினா உனக்கு கொன்னுடு. அவனை போக விடு. தன் தாத்தா ஏன் இப்படி சொல்கிறார் என்று தீரஜுக்கு புரியவில்லை. ஆனால் தன் தாத்தாவுக்கு கீழ்ப்படுவதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. அதியமான் சர்வாவை தலையிலிருந்து கால் வரை விசித்திரமாக பார்த்துவிட்டு வேதிகாவிடம் சொன்னார். வேதிகா, இந்த பையன் யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நீ கண்டிப்பா இவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். இல்ல தாத்தா, இந்த மாதிரி கண்டவனால நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? இவ யாருன்னு எனக்கு தெரியாது. போத நிறுத்து. சும்மா அப்பாவி மாதிரி நடிக்காத. என்னோட ரூல்ஸ் என்னன்னு உனக்கு தெரியும்ல. எந்த பிரச்சனையும் பண்ணாம மரியாதையா இப்பவே கல்யாணம் பண்ணிக்க. இல்ல தாத்தா, நான் இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்ப சரி தீரஜ், உன் அக்காவை ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிட்டு போ. அவளை அங்கேயே குழி தோண்டி புதைச்சிரு. இதை கேட்ட வேதிகா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அதியமான் சொல்வதை கண்டிப்பாக செய்வார் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் இதற்கு முன்பும் இந்த குடும்பத்தில் அதியமானின் சட்டத்தை யார் எதிர்த்தார்களோ சாவுதான் அவர்களின் தலைவிதியாக இருந்தது. வேதிகா இப்போது தன் தாத்தா முன் உதவியற்றவளாக நின்று கொண்டிருந்தாள். சர்வா தான் வேதிகாவை திருமணம் செய்யவில்லை என்றால் ஒரு அப்பாவி பெண்ணை இழக்க நேரிடும் என்று நினைத்தான். அவனால் ஒரு அப்பாவி பெண்ணின் உயிர் போய்விடும். அடுத்து என்ன நடந்தது? 1 மணி நேரத்துக்குள் அவள் அதே இடத்தில் மனக்குளத்தில் அமர்ந்திருந்தாள். அங்கே வேதிகா மற்றும் சர்வாவின் திருமணம் நடந்தது. அவர்களின் முதல் திருமண இரவு. வேதிகாவின் மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே இருந்தது. அந்த கேள்வி, உன் பேர் என்ன? சர்வா. ஆனா என் அப்பா என்ன அன்பா? உன் அப்பா உன்னை எப்படி கூப்பிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்புறம் ஒரு விஷயம் கவனமா கேட்டுக்கோ. இந்த கல்யாணம் இல்லை. இது ஒரு கட்டாயம். மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. ஆனா இந்த ரூம்குள்ள நீயும் நானும் எப்பவுமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். அரண்மனையின் ராணியான வேதிகாவுக்கு தன்னை போன்ற ஒரு டெலிவரி பாயுடன் எப்படி வாழ பிடிக்கும் என்று சர்வாவுக்கும் தெரியும். ஆனால் கடவுள் அவர்களை ஒன்று சேர்த்திருந்தால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் விக்ரமோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. வேதிகா, நீயும் மாப்பிளையும் அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா போயே ஆகணும். வேதிகாவுக்கு பார்ட்டிக்கு போக விருப்பமில்லை. ஆனால் தன் தாத்தாவின் உத்தரவை மறுக்க முடியாது. சர்வா வேதிகாவுடன் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் அங்கே அவன் ஒருவரை சந்தித்தான். அது அவனை முழுமையாக அதிர்ச்சியடை செய்தது. வைஷ்ணவி, நீ இங்கேயா?
சர்வாவின் முன் நின்றவள் அவனது முன்னாள் காதலி வைஷ்ணவி. இவளால் தான் காதலில் ஏமாற்றமடைந்து சர்வா மொட்டை மாடியில் ஏறினான். வைஷ்ணவியும் சர்வாவைப் போலவே ஒரு குறைந்த வருமானம் கொண்ட பெண்தான். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு சிட்டியின் பிரபலமான ஆகாஷ் அவள் மீது பைத்தியக்காரத்தனமாக காதல் கொண்டார். வைஷ்ணவி பயத்தில் சர்வாவை பிரேக்கப் செய்தாள். ஆகாஷ் சர்வா வைஷ்ணவியிடம் பேசுவதை பார்த்தான். அவனை பார்த்தபோது அவன் சொன்னான், பேபி, யார் இந்த லூசர்? ஓ, இவன் தான் அந்த டெலிவரி பாயா? உன் காதலுக்காக மொட்டை மாடியில இருந்து குதிச்சான். ஆமா பேபி, இவன் அதே தேவதாஸ் தான். இவன் இங்க ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டா? இதற்கிடையில் பார்ட்டியில் ஏற்கனவே இருந்த தீரஜ் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்தான். என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்? இங்க ஏதாவது பீஸா டெலிவரி பண்ண வந்தியா? உன் முகத்தை பார்த்தா ஏதோ ஏழை குடும்பத்துல இருந்து வந்த மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுக்குன்னு டெலிவரி பாயா நீ? சீ 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 சீ. தீரஜ், ஆனா ஏன் இந்த லூசரை மாப்பிள்ளன்னு கூப்பிடுற? நீ என்ன நடந்ததுன்னு சொல்ல விரும்பலையா? அதைத்தானே நானும் சொல்ல வந்தேன். என்னோட அக்கா போய் இவட கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இந்த மூஞ்சி தான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. எங்க அக்காவோட வருங்கால புருஷன், அன்பான புருஷன். இதை கேட்டு பார்ட்டியில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் மிகவும் அதிர்ச்சி அடைந்தவன் வேதிகாவின் முன்னாள் காதலன் கிஷோர். இல்ல வேதிகா, நீ எப்படி இதை செஞ்ச? நான் ஹேண்ட்ஸம் அண்ட் மிகப்பெரிய கோடீஸ்வரன். நீ இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டியா? என்ன நடந்தது? நீ எதுக்கு இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆடா, அத உனக்கு நானே சொல்றேன். என்னோட அக்கா அவனை ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? பிறகு என்ன நடந்தது என்பதை தீரஜ் அங்கு கூடியிருந்த அனைவர் முன்பும் ஒரு கதையை சொல்வது போல சொல்லத் தொடங்கினான். அவன் எப்படி வேதிகாவின் படுக்கையில் அவனை கண்டுபிடித்தான், தாத்தா அவனிடம் என்ன சொன்னான், மற்றும் டெலிவரி பாயிடம் வேதிகா எப்படி தனியாக மாட்டிக்கொண்டான். இதை கேட்டதும் அனைவரும் அவர்களை பற்றி கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். அவர்கள் மேலும் மேலும் பேசிக் கொண்டிருக்க அதற்கு மேல் அனன்யாவால் அந்த இடத்தில் நிற்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு அழுது கொண்டே ஓடினான். சர்வாவும் வேதிகாவை பின்தொடர்ந்து கிளம்பினான். ஆனால் தீரஜ் அவனை தடுத்தான். அவன் கையை பிடித்து நிறுத்தினான். அட நில்லுப்பா, நீங்க எங்க போறீங்க மாப்பிள்ள சார்? நீங்க இன்னைக்கு எங்களோட விருந்தாளி. நீங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய பாக்கி இருக்கு. அட வாங்க வாங்க மாப்பிள்ள சார். இந்த காஸ்ட்லி சேர் உங்களுக்காகவே பண்ணுது. இதை சொல்லிக்கொண்டே தீரஜ் சர்வாவுக்கு ஒரு மிக அழகான ஆனால் ஆபத்தான தோற்றமளிக்கும் நாற்காலியில் உட்காரும்படி சைகை செய்தான். ஏ தீரஜ், உனக்கு பைத்தியமா? அவன் இந்த சேர்ல உட்கார முடியாது. இது யாரோட சேர்னு உனக்கு தெரியும்ல? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. எங்க பாசத்துக்குரிய மாப்பிள்ள சாருக்கு இது நாங்க கொடுக்கிற மரியாதை. ஆமா, என்ன இருந்தாலும் இவர் நம்ம ஃப்ரெண்டோட மாப்பிள்ள. அதனால இவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நிச்சயமா நாங்க பண்ணதான் போறோம், ஏன் இல்ல? கிஷோரின் வார்த்தைகளை கேட்ட ஆகாஷ் புரிந்து கொண்டான். தீரஜ் சர்வாவின் கதையை முடித்துவிட நினைத்திருந்தான். இப்ப எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிடும் இந்த டெலிவரி பாயோட யோக்கியதை என்ன. வாங்க வந்து இந்த காஸ்ட்லியான சேர்ல இது உங்களுக்காகவே பண்ணது தானே. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சர்வா நாற்காலியில் உட்கார்ந்தவுடன் ஒரு பெரிய அலாரம் ஒலிக்க ஆரம்பித்தது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? மாஃபியா கிங்கோட சேர்ல உட்கார்ந்திருக்க. நல்லா மாட்டிக்கிட்ட. அந்த ஸ்பெஷல் சேரில் தி மாஃபியா கிங் குரூப்பில் தலைவரான விக்ரமனுக்கு சொந்தமானது. மற்றும் விக்ரமின் இந்த நாற்காலியில் வேறு யாரும் உட்கார அனுமதிக்கப்படுவதில்லை. எவன்டா அந்த தைரியசாலி? இந்த மாஃபியா கிங்கோட சேர்ல உட்கார துணிஞ்சவன். சூட் மற்றும் பூட்ஸ் அணிந்து கையில் இம்போர்ட்டட் சிகரெட்டுடன் விக்ரம் அங்கே வந்தான். அலாரத்தை கேட்டதும் மாஃபியா கிங்கின் சேரில் யாரோ உட்கார துணிந்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு புரிந்தது. நீதான் அவனா? இப்போ இந்த இடத்துல இருந்து என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்த போறாங்க? சார், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த சேரை பத்தி எதுவும் தெரியாது. சர்வா விக்ரமிடம் கெஞ்சி கொண்டிருந்த போது விக்ரமின் கண்கள் சர்வாவின் மோதிரத்தின் மீது படிந்தன. மோதிரத்தில் ஒரு புலி செதுக்கப்பட்டிருந்தது. மோதிரத்தை பார்த்ததும் விக்ரமின் முகம் திடீரென்று பிரகாசமானது. ஆனால் அவ்வளவு நேர்மிருந்த கோபம் பயமாக மாறியது. மோதிரத்தை பார்த்ததும் விக்ரமிற்கு ஏதோ ஞாபகப்படுத்தியது போல இருந்தது. டைகர், 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 என்ன மன்னிச்சிருங்க. உங்களை யான்னு தெரியாம நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐ அம் ரியலி சாரி. என்ன அங்கிள் நீங்க போய் இந்த வேலைக்காரங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க இவன் ஒரு யார பார்த்து என்ன சொன்ன?
இந்த சேர் இவருக்கு தான் சொந்தம், இந்த பிசினஸ் இவருக்கு தான் சொந்தம். இவர் தான் நம்ம மாஃபியா கிங் வேர்ல்டோட உண்மையான தலைவர், டைகர். அப்ப உண்மையான டைகர் இவர்தானா? போச்சுடா. விக்ரம் போன்ற ஒரு ஆபத்தான டான் ஏன் சர்வா முன் தலைவணங்கினான்? விக்ரம் ஏன் சர்வாவை டைகர் என்று அழைத்தார்? விக்ரமிற்கு சர்வா நினைவிருக்கிறதா? டைகர் என்று அழைக்கப்படும் சர்வாவின் கதை இப்போது என்ன புதிய திருப்பத்தை எடுக்கும்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.